Praise the Lord. Welcome to Shine International Community. ஜூம்ல இணைஞ்சு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் யூடியூப்ல கேட்கிற ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஓகே, ஆவியானவரோடு ஒரு பயணம் அப்படின்ற ஒரு சீரீஸ் தொடர் போதனையில நம்ம இருக்கிறோம். இன்றைக்கு வந்து இதோடைய 3வது வாரம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கடந்த 2 வாரங்கள் போயிருக்கிறது. நிறைய ஃபீட்பேக்ஸ் வருது. நிறைய பேர் வந்து இதயத்துல ரொம்ப எப்படி சொல்றது, ஆவியானவருடைய அந்த மூவ்மெண்ட்டை பார்த்து இது நான் நிறைய புதுசா கத்துக்கினேன், நிறைய லேர்ன் பண்ணியிருக்கிறேன், நிறைய வந்து தப்பா கத்துக்கிட்டு அன்லேர்ன் பண்ணியிருக்கிறேன், அழிச்சிருக்கிற மைண்ட்ல இருந்து அப்படின்ற மாதிரிலாம் நம்ம ஃபீட்பேக்ஸ் கேட்கறது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கும் இந்த சர்மன்ஸ், இந்த வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கு ப்ரிப்பரேஷன்ல. அதுக்கப்புறம் அப்ளை பண்றதுக்குமே கூட உங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இது வந்து யூடியூப்ல கேட்கறவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஏன்னா எஸ், லைவ் அட்டென்ட் பண்றது ஒரு ஃபீல்ட். பட் யூடியூப்ல நீங்க எந்த காலகட்டத்துல வேணா இந்த வார்த்தையை கேட்கலாம். நீங்க எந்த காலகட்டத்துல இதை கேட்கறீங்களோ அந்த காலகட்டத்துல உங்களுக்கு உங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ப ஆவியானவர் இடைப்படுவார் அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஓகே, கடந்த 2 வாரங்களாக ஆவியானவரோட பயணம், ஆவியானவரோட ஒரு பயணம்னு பார்த்தோம். ஆவியானவர் எதற்காக அப்படின்ற மாதிரிலாம் நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தோம். சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, ஆவியானவர் நமக்கு என்ன கிஃப்ட் தந்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஃபெலோஷிப் அப்படின்ற மாதிரி. லாஸ்ட் வீக் வந்து அதுல ஒரு முக்கியமான அம்சம் ஹூ இஸ் ஹோலி ஸ்பிரிட் பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வீக். அப்புறம் ஆவியானவர் நிறைய கிஃப்ட் கொடுக்குறாரு. அதுல என்ன முக்கியமான அம்சம் அப்படின்னா அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்னு பார்த்தோம். நிறைய பேர் வந்து நம்ம சொன்னோம். போன வாரம் தான் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டேன்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ அதோட ஃப்ரெண்ட்ஷிப்போட சீரியஸ்னஸ், இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் பார்த்தோம். இன்றைக்கு வந்து அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி கல்வாரி கிரைஸ்ட் சேப்பல்ல இந்த மெசேஜ் நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதே மெசேஜ் தானே அப்படின்னு நீங்க லெத்தாஜிக்கா இருக்காதீங்க. ஏன்னா இன்னைக்கு அவுட்லைன் மட்டும்தான் அதே, பட் இந்த கண்டென்ட்டோடைய ஆழத்தை போயிட்டு நம்ம டச் பண்ணிட்டு வர போறோம். ஸோ ஆல்ரெடி கேட்டது போல ஆரம்பித்தாலும் இதுல இன்றைக்கு புதுசா என்ன கற்றுக்கொள்ள போகிறோம், எக்ஸ்பெக்டேஷனோட இருங்கன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா யாருடைய போன வாட்டி நம்ம பார்த்தோம்ல, தாகம் உள்ளவன் மேல் என் ஆவியை ஊற்றுவேன்னு சொல்ற ஆண்டவர். அப்பனா யார் யாரெல்லாம் தாகமா வார்த்தைக்காக காத்திருக்கிறீங்களோ உங்களுக்கு வந்து உங்களுடைய நிலங்கள், உங்களுடைய இதயம் என்கிற நிலங்கள் வறண்டு இருந்துச்சுன்னா இல்ல சோர்வா இருந்துச்சுன்னா அது வந்து குளிர்ந்து போற அளவுக்கு ஃபவுண்டன் மாதிரி ஆவியானவர் ஊற்றுவாராக வார்த்தையே. ஆமென். ஓகே, நம்ம இப்போ இன்னைக்கு ஒரு வசனம் தியானிக்கலாம். யோவான் 16:7. போன வீக் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் பார்த்தோம். ஆவியானவருடைய நட்பு, அதோடைய முக்கியத்துவம். கண்டிப்பா அதை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அவர் கூட கொஞ்சமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸ்பெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நட்புடைய பீக் உச்சத்தை வந்து நீங்க தொட்டிருப்பீங்க. கர்த்தர் நல்லவர். நீங்களும் அவருடைய உறவு இன்னும் நெக்ஸ்ட் லெவல் வளர்த்துக்கலாம். இன்னைக்கு ஏசப்பா சொன்ன ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை, வசனத்தை பார்க்க போறோம். யோவான் 16:7 வசனம் சொல்லுது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஏப்பா ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லணும்ப்பா, இது உண்மைதான்ப்பா, சும்மா ஏதோ அச்சு விடுறேன்னு நினைச்சுக்காத அப்படின்ற மாதிரி ஏசப்பா பாருங்களேன். சொல்லும் போது இவங்க நம்ப மாட்டாங்கன்னு தெரியும். அதான் மேட்டர். ஒரு விஷயம் சொல்றாருன்னா நம்ம உண்மையாதான் சொல்றோமான்னு நம்ப மாட்டானுங்கன்னு சொல்லும் போதே பாருங்களேன், சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, சத்தியமா சொல்றேன்ப்பா. ஏன்னா சொல்ற பாயிண்ட் ரொம்ப முக்கியம். இது எப்படி ஏத்துக்கிற மாதிரியே இல்லையே, டவுட்ஃபுல்லா இருக்குன்ற மாதிரி சந்தேகம் வரக்கூடிய இடங்கள்ல ஏசப்பா என்ன பண்ணிடுறாருன்னா, ஒரு உண்மையை சொல்றேன் ஆரம்பிக்கும் போதே டவுட் எல்லாம் வேணாம், நான் உண்மையாதான் பேசுறேன்ற மாதிரி ஆரம்பிக்கிறார் பாருங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். இதுதான் அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு வேர்ட். பாருங்களேன், ஏசப்பா சீஷர்கள் கிட்ட அட்ரஸ் பண்ணும்போது சொல்றாரு, இப்போ எனி பீப்புள், எனி ஃப்ரெண்ட், இப்ப நம்ம வந்து ஜீசஸ் ஹோலி ஸ்பிரிட் நம்ம ஃப்ரெண்ட் மாதிரி பாக்குறோம். எந்த ஃப்ரெண்டுனா சொல்லுவாங்களா, மச்சான் நான் போறது தான் உனக்கு நல்லது, நான் உங்க கூட இருக்கிறது உனக்கு நல்லது இல்லதா அப்படி யார் சொல்லுவாங்கன்னா பேட் ஃப்ரெண்ட் சொல்லலாம். ஆமாண்டா, நீ நானா சேர்ந்தா உருப்பட மாட்டோம், கெட்டு குட்டிச்சோரா போறோம், அதனால நீ ஒரு வழியில போ, நான் ஒரு வழியில போறோம், வாழ்க்கை உருப்படலாம் அப்படி சொல்லலாம். ஆனா ஒரு நல்ல நண்பன் அப்படி இருக்கிற பட்சத்துல டீச்சர்களை பார்த்து சொல்றாரு, நான் போறது உங்களுக்கு நல்லதுப்பா, பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் இதுக்கு பின்பதாக இருக்கிற சீரியஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்ப நான் சொல்றது உண்மை. ரெண்டாவது அவர் சொல்றது வந்து, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அப்பதான் நான் மறிக்க போறேன், அவர் உயிர் தேட போறாரு, அதெல்லாம் ஓகே, தனி கான்டெக்ட். ஆனா இப்போ நான் 3.5 வருஷம் உங்க கூட இருந்துட்டேன். இனிமேல் நான் உங்க கூட இருக்கிறது வந்து உங்களுக்கு நல்லது இல்ல. அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் போறது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிஷியலா இருக்கும், பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு பாருங்க. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். நான் போகாதிருந்தால் ஏன் அவர் போகிறது பிரயோஜனமா இருக்கும்னா, அவர் போலனா தேற்றரவாளன், அதாவது பசுத்த ஆவியானவர் உங்களிடத்தில் வரார். நான் போவேனேயாகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சீரியஸா ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்றாரு. நல்லா புரிஞ்சுக்கணும். ஏசப்பாவே இந்த வேர்ட்ஸ், இந்த வார்த்தைகளை நம்ம டீச்சர்களிடத்தை சொல்றாருன்னா, அப்போ பரிசுத்த ஆவியானவர்
நம்ம எல்லாருக்குமே எவ்வளவு அவசியம்னு ஜஸ்ட் கற்பனை பண்ணி பாருங்க. ஏசப்பா ஒரு நபர் கிட்ட போயிட்டு, நான் உன் கூட வாழ்க்கை ஃபுல்லா இருக்கிறது தான் உனக்கு நல்லது. விட்டுக்கிட்டு போயிடாதடான்னு சொன்னாருன்னா அது கரெக்ட். ஆனா ஏசப்பாவே வந்து ஒரு நபர்கிட்ட, நான் போயிட்டாதான்ப்பா நல்லது. ஏன்னா நான் போனாதான் இன்னொருத்தர் வருவாரு. அவர் தான் அவங்க கூட ரொம்ப நாளா வாழ போறாருன்னா, அப்ப அதோட சீரியஸ்னஸ், அந்த கிஃப்டோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏசப்பாவே சொல்றான். அப்ப எவ்வளவு அவசியம்னு யோசிச்சு பாருங்களேன். நிறைய பேர் வந்து பேப்டிசமோட முக்கியத்துவம் தெரிய மாட்டேங்குது. எவ்வளவுதான் ப்ரீச் பண்ணாலும், எவ்வளவுதான் டீச் பண்ணாலும், எவ்வளவுதான் கேட்டாலும். நிறைய பேருக்கு வந்து ஆவியானவருடைய வழிநடத்துதல்னா என்ன? ஆவியானவர் யாருன்னு கேட்டாலுமே, ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். அப்படின்ற மாரி இந்த வீட்ல இந்த ஃப்ரிட்ஜ், டிவி, வாஷிங் மிஷினு, ஆவியானவர் மனசுக்குள்ள அப்படி வச்சிருவோம் அந்த லிஸ்ட்ல. அவங்க ஆவியானவர். அப்படி இல்ல. இயேசு சொல்றாரு, "நான் போறேன்ப்பா. என்ன ஆண்டவரே நீங்க போறேன்றீங்கல்ல, நான் போறது உனக்கு நல்லது. நான் போனாதான் தேற்றரவாளன் வருவாரு. அவர் இருந்தா தான் நீங்க உருப்படுவீங்க." அப்படின்ற மாரி பாருங்க. நான் போவேன், அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அப்போ ஏசப்பா போயிட்டு, ஏசப்பா ஒரு விஷயத்த எடுக்கிறாருன்னா, இன்னொன்னு விஷயத்த ரீப்ளேஸ் பண்ண போறாருன்னு அர்த்தம். எச்சத விட கொடுக்கிறது பெட்டரா இருந்தா தான், அவர் அந்த விஷயத்தையே பண்ணுவாரு. உதாரணத்துக்கு, இவர் வந்து ஃபிளஷ், இயேசு கிறிஸ்து உடல், மாம்சமா உலகத்துக்கு வராரு. அதனால அவர் சொல்றாரு, இதை விட நான் வெயிட்டா ஒரு கிஃப்ட் தரேன். எப்படி வேணாரு? எப்படி இயேசுவை விட அப்படின்னா பெரிய கிஃப்ட் உலகத்துல அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்னா இருக்குது. பரிசுத்த ஆவியானவர். அப்ப இவரை விட அவர் ஒஸ்தி அப்படி சொல்ல வரல. இயேசுவால அட் டைம் 2 இடத்துல இருக்க முடியாது. உலகத்துல இருக்கும்போதே, இந்த இடத்துல ஒரு ஊர்ல இருக்கிறாரு. லாசரு அவங்க ஆள் விட்டு அனுப்புறாங்கப்பா, மரிக்கிற சாகுற நிலைமையில இருக்கிறான், என்னப்பான்னு வரம் போட்டு 4 நாள் கழிச்சு போறாரு, மறிச்சிடுறான். அதே ஆவியானவரா இருந்தாருன்னா, இந்த ஊர்லயே ஊழியம் பண்ணியிருப்பாரு. அப்படியே பேரலா ஆவியில, ஸ்பிரிட்ல அந்த ஊர்லயும் அற்புதம் நடந்திருக்கும். அதுதான். சோ ஜீசஸ் கிரைஸ்ட் உலகத்துல பிளஷ்ஷா, மாம்சமா இருக்கும்போது, அவரால அட் அ டைம்ல வந்து 2 இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா அவர் வந்து 100% மேன், 100% காட். 100% மனிதனா இருக்கிறதுனால அவரால் இந்த விஷயத்த பண்ண முடியாது. இங்க இருந்தே அவர் சுகப்படுத்திடலாம். அதை பண்ண முடியும் அவரால. ஆனா இந்த மாதிரி பண்ண முடியாதுன்றதுனால அவர் பார்த்தாரு, இல்ல நம்ம போனாதான் பரிசுத்த ஆவி மனிதர்களுக்கு கொடுக்கப்படும். அது மூலியமா, அந்த ஆவியானவர் மூலியமா இவங்க வந்து வேற லெவல்ல மாற போறாங்க. சோ ஒரு விஷயம் எதுக்கு இவ்வளவு எலாபரேட் பண்ணி சொல்றேன் அப்படின்னா, ஏசப்பாவே இந்த வேர்ட்ஸ் சொல்ல, நான் போறது நல்லதுப்பா. ஏன்னா நான் போயிட்டு ஒரு விஷயம் உங்களுக்கு பண்றேன். அப்படி நான் போனாதானே அவர் வருவாரு. அதனால நல்லதுன்றாருன்னா, அப்ப ஏசப்பா விட ஏசப்பா சொல்றாரு இது. நம்ம சொல்லிக்கல, ஏதோ ஒரு ஊழியக்காரன் சொல்லல. ஏசப்பா சொல்றாரு, நான் போனா உங்களுக்கு நல்லது. நான் போனா தானே இந்த விஷயத்த கொடுக்க முடியும். அப்போ பரிசுத்த ஆவியானவரை இயேசு கிறிஸ்து ரொம்ப 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 சீரியஸா கன்சிடர் பண்றாரு. அதனாலதான் சொல்றாரு, "போவேனே ஆகில் அவர் உங்களிடத்திற்கு நான் அனுப்புவேன். ஒருத்தர் ஒரு கிஃப்ட் நான் அனுப்பிட்டு போறேன்." அப்படின்ற மாதிரி அந்த கிஃப்ட் தான் ஹோலி ஸ்பிரிட் நம்ம பார்க்கிறோம். அப்ப எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஹோலி ஸ்பிரிட் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது வரைக்கும் அவருடைய அருமை தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையை தான் பேசிட்டு இருக்கோம். அதாவது இயேசு கிறிஸ்து உலகத்தை விட்டு போன பின்பு இயேசு கொடுத்த லாஸ்ட் பெரிய கிஃப்ட் என்ன அப்படின்னா, இத்தனை நாள் நான் என்ன தெரியுமா நினைச்சிட்டு இருந்தேன், அவருடைய உயிர். ஏசப்பா வந்து அவருடைய உயிரையே கொடுத்து எனக்காக கிஃப்டா கொடுத்தாரு. அதை விட என்ன பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். ஆனா இயேசு கிறிஸ்து கடைசியா எனக்கு கொடுத்த பெரிய கிஃப்ட் வந்து அவர் உயிர் இல்ல, பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா இவர் போனாதான் அவர் வருவார். நான் போயிட்டு அனுப்புறேன்றாரு பாருங்க. அப்ப இவர் போயிட்டு அவரை சென்ட் பண்ணாதான் உண்டு. அப்போ இத்தனை நாள் என்னுடைய அந்த மைண்ட்ல இருக்கிற அந்த தாட் ப்ராசஸ் மாறி, அப்போ இயேசுவின் மரணம், சிலுவை, அதை நான் மேன்மையா யோசிப்பேன். அது தப்பு கிடையாது. தாட் மாறுது. கிஃப்ட் தன்னுடைய உயிர் தான். அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணிருக்கிறாரு. ஆக்சுவலா அதுதான் இப்போதைக்கு டாப்ல வந்து நிக்குது. ஏன்னா ஏசப்பா என்னதான் சிலுவையில மறிச்சு அவருடைய உயிரை குத்தி என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும். நான் பரலோகம் போறதுக்கு ஒரு ஆக்சஸ் கார்டு கிடைச்சிருக்கும். நம்ம பரலோகம் போயிடலாம். ஓகே. அவருடைய சிலுவையின் மரணத்தின் விளைவு அது. கிருபை. ஓகேவா? அதுல ஒரு மாற்று கருத்து சொல்ல. ஆனா, உலகத்துல மிச்சம் நான் வாழ்ற வாழ்க்கையில எனக்கும் காடுக்கும் கனெக்ஷனே இல்லாம இருந்திருக்கும். பழைய ஏற்பாட்டு மக்கள் எந்த அளவுக்கு கர்த்தரிடத்துல இருந்து தூரமா வாழ்ந்தாங்களோ, அவங்களால கிட்ட வர முடியல. ஏன்னா, ஹி இஸ் அ வெரி ஹோலி காட். பரிசுத்த தேவன் கிட்டயே வர முடியல. அதே மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்போம். சோ இயேசு கிறிஸ்து வந்துட்டு போனாலும், என்ன வந்து திருப்பி பரலோகத்திற்கு சேர்க்கிற வேலையை அவர் பண்ணிட்டு போயிருப்பாரே தவிர, உலகத்துல நான் வாழ்ற வாழ்க்கைய ஆசீர்வாதமும், நிறைவாவும் வாழ்றதுக்கு எனக்கு ஒரு உறவு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த உறவு எனக்கு கிடைச்சிருக்காது. சோ இயேசுவின் மரணத்தை விட ஒரு லெவல், நெக்ஸ்ட் லெவல் என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டதின் முக்கியத்துவம். அதுதான் நான் பார்த்தேன். அடடா! அவர் உலகத்தை விட்டு போன பின்பு கடைசியா ஒரு கிஃப்ட் குடுத்துட்டு போறேன்பா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போன கிஃப்ட் தான் பரிசுத்த ஆவியானவர். எந்த அடிப்படையில சொல்றீங்க பிரதர்? வசனம் இருக்குதா? ஏதோ இஷ்டத்துக்கு பேசுற மாதிரி இருக்குன்னா வசனம் இருக்குது. அததான் படிக்க போறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு ரொம்ப ஷார்ட் வெர்சஸ், ஃபியூ வெர்சஸ் தான் பார்க்க போறோம். ஓகேவா?
ஆனா எல்லாமே முக்கியமான வசனங்கள். ஓகே, எக்ஸைட்டடா இருங்க. அப்போஸ்தலர் 1:1. தெயோ பிலுவே, தியோபிலஸ். ஓகே, தேபிலுவே, இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசுவானவர் தாம் தெரிந்து கொண்ட அப்போஸ்தலருக்கு யாருனால கட்டளையிடுறாரா? பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் செய்யவும் உபதேசிக்கவும் தொடங்கின எல்லாவற்றையும் குறித்து முதலாம் பிரமதத்தை உண்டு பண்ணினேன் அப்படின்னு. சோ இங்க இந்த ஃபர்ஸ்ட் வர்ஸ்ல ஒரு சில வார்த்தைகளை அண்டர்லைன் பண்ணோம். என்ன அப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் gave instructions through the Holy Spirit to the apostles he had chosen. அவர் தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்களுக்கு அவர் கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் யார் மூலியமா கொடுத்தார் அப்படின்னு வசனம் சொல்லுதுன்னா, he gave instructions through the Holy Spirit. அப்போஸ்தலருக்கு பரிசுத்த ஆவியினாலே கட்டளையிட்ட பின்பு. சோ ஜீசஸ் கிரைஸ்ட்க்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் இருக்கிற உறவு எப்பவுமே இருந்திருக்குது, ஆதி முதற்கொண்டு. ஆனா எஸ்பெஷலா இந்த வசனம் குறிப்பிடப்பட்ட அந்த ஆஃப்டர் ரிசரக்ஷன், அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கிறாரு சீஷர்களுக்கு. அதை எந்த அதிகாரத்துல கொடுக்குறாருன்னா, பரிசுத்த ஆவியானவருடைய இன்ஃபுளுன்ஸ்ல, பரிசுத்த ஆவியானவர் மூலியமாக த்ரூ த ஹோலி ஸ்பிரிட் தான் அவர் கொடுக்கிறார். அதனால அவர் கடைசியா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் சுயமா பேசல. அவர் ஏசப்பா எப்பவுமே சொல்ல, நான் சுயமா எல்லாம் பேச மாட்டேன்பா, பிதா என்ன கிராண்ட் பண்றாரோ அதான் நான் பேசுவேன்ற மாதிரி இந்த இடத்துல கொடுக்கப்படுவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு டாக் டீம், ஒரு பார்ட்னர்ஷிப்போட ஒரு முக்கியமான வார்த்தைகள் உலகத்துக்கு நம்ம எல்லாருக்குமே கொடுக்கப்படுது. என்னன்னா, பரிசுத்த ஆவியானவர்னாலே த்ரூ த ஹோலி ஸ்பிரிட் அப்போஸ்தலருக்கு ஏசப்பா சொல்லிட்டு ஒரு லாஸ்ட் வேர்ட் சொல்லிட்டு போறாரு. அது என்ன அப்படின்னா, 3ஆம் வசனம் பாருங்க. அவர் பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவும் அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய, அதாவது சிலுவைக்கு அப்புறம், ஓகேவா, 40 நாள் தரிசனம் ஆகிறாரு. தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை அவர்களுடனே பேசி அநேகம் தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அடுத்தது போலாம். 4வது வசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். அன்றியும் நிறைய விதமா அவர் காட்டினாரு. அவர் அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, இது ரொம்ப முக்கியமான வேர்ட் பாருங்க, வசனம். யோவான் ஸ்தானங்க. ஓகே, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞான ஸ்நானம் பெறுவீர்கள். இது அண்டர்லைன், இது ரொம்ப முக்கியமான வேர்ஸ். ஏன்றது நான் அப்புறம் சொல்றேன். நமக்கு இல்ல, ஆக்சுவலா அந்த வேர்ஸ் ரொம்ப முக்கியமான வேர்ஸ் தான். நமக்கு இல்ல, சீஷர்களுக்கு. அதோட தெளிவையும் நான் பண்றேன், கான்டெக்ட் கிளாரிட்டி. ஓகே, பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அப்போ 2 விதமான ஞானஸ்தானம் இருந்திருக்குது. அப்போ இப்ப இல்ல, திருப்பி சொல்றேன். ஒண்ணு ஜலத்தினால் உண்டான ஞானஸ்தானம், 2வது பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் பெறுவீர்கள். ஏன்னா 5வது வசனம் சொல்லுது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல், இந்த பாருப்பா, நீ ஞானஸ்தானம் யோவான் கொடுத்தாரு, நீ வாங்கிக்கணும், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா சில நாள்ல நீ பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அதனால நான் சொல்றேன், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல். ஒரு இடத்துல ஆண்டவர் இருன்னு சொன்னா இருக்கணும். ஒரு இடத்துல ஆண்டவர் போக கூடாது சொன்னார்னா அந்த இடத்துல உங்கள் மூலியமாவோ உங்களுக்கோ ஏதோ ஒரு பெரிய வெயிட்டான ஒரு விஷயம் வச்சிருக்கிறான்னு அர்த்தம். யாருக்கும் ஆண்டவர் பேசினிருக்கிறார், ஆவியானவர். பாருங்க, சிஷ்யர்களுக்கு சொல்றாரு, எப்ப இங்க அங்க ஊழியம் கிளம்பாதீங்க, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க, நீங்கள் எருசலேமை விட்டு போகாதீங்க, போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். இயேசு கிட்ட கேள்விப்பட்ட, இயேசு ஏதோ சொல்லியிருக்கிறாரு, அதை கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். இங்கிலீஷ்ல வெயிட் ஃபார் த கிஃப்ட் மை ஃபாதர் ப்ராமிஸ். கிஃப்ட்னே இருக்குது. எருசலேம் விட்டு போயிடாதீங்க, ஒரு கிஃப்ட் நான் எங்க அப்பா பிதாவுக்கு தேவன் கொடுப்பார் சொல்லிக்கிறேன்ல, அது கிடைக்கிற வெயிட் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அது 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு கிஃப்ட், 2வது பிதாவுடைய வாக்குத்தத்தம். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறணும்பா, அதனால வெயிட் பண்ணுங்க. அது என்ன வாக்குத்தத்தம் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? அது என்ன கிஃப்ட் வாக்குத்தத்தம்னா, ஹோலி ஸ்பிரிட் இஸ் த கிஃப்ட். அந்த கிஃப்ட் இந்த வேர்ஸ் 4 and 5ல மென்ஷன் பண்ணப்பட்ட அந்த பிதாவின் வாக்குத்தத்தமே யார் அப்படின்னா பரிசுத்த ஆவியானவர். அப்ப பாருங்க, பிதா கொடுக்கிற கிஃப்ட், குமாரன் மூலமா நமக்கு கிடைச்ச கிஃப்ட் ஹோலி ஸ்பிரிட். நம்ம நிறைய நேரங்கள்ல பெந்தெகோஸ்தே திருச்சபை அல்லாத திருச்சபைகள்ல பிதா, குமாரன், பரிசுத்த வேதாகமம் அப்படி போயிடுறோம், which is wrong. நான் சொல்றேன், எங்களுடைய திருச்சபையும் இப்படிதான் இருந்துச்சு. எனக்கு இந்த வெளிப்பாடு கிடைக்கிறதுக்கு முன்பதாக வரைக்கும் என்னுடைய திருச்சபை அப்படின்றத விட நான் அப்படிதான் இருந்தேன்.
பிதா ரொம்ப முக்கியம், குமாரன் ரொம்ப முக்கியம், பரிசுத்தாவியானவர் முக்கியம் தான். அது ஒரு மாற்று கருத்து கிடையாது. வி டோன்ட் நெக்லெக்ட் ஹோலி ஸ்பிரிட். அவருடைய வல்லமையை பத்தி தெரியும், எல்லாமே தெரியும். ஆனா அவர் எவ்வளவு வெயிட்னு தெரியாம போயிடுச்சு. எனக்கு தெளிவில்லை, எனக்கு ஏற்ற டீச்சிங்ஸ் கிடைக்காததுனால நான் அதை குறிச்சு ஆவியானவர் குறிச்சு பெருசா பேசுனதில்ல. தெரிஞ்சாதானே பேசுறது அப்படின்ற மாதிரி. ஆனா ரீசெண்டா கர்த்தர் என்னை தெளிவுபடுத்தினாரு. அதனாலதான் இதை கண்டிப்பா நான் பிரசங்கிச்சே ஆகணும். நான் நேசிக்கிற மக்களுக்கு இது போய் சேர்ந்தே ஆகணும். அவங்க எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கலன்றது அவங்களோட மேட்டர். ஆனா எனக்கு கிடைத்த விடுதலையும், எனக்கு கிடைத்த வெளிப்பாடும், எனக்கு கிடைத்த தெளிவும் அதே கன்விக்ஷனோட நான் ப்ரீச் பண்ண போறேன். காது லோன் கேட்க கடவுள் சொல்லிட்டு தான் இந்த டீச்சிங்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஓகேவா? ஏன் அப்படின்னா பிதா, குமாரன், பரிசுத்த வேதாகமம் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்துரும். வார்த்தை தான் ஏசப்பாவாச்சே. அப்போ பிதா, பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த வேதாகமம் which is equal to ஜீசஸ் கிரைஸ்ட். ரெண்டுமே சேம். அப்ப ஹோலி ஸ்பிரிட்டை ஒரு விதத்துல என்ன பண்ண நான் சொல்றேன், ஒரு கன்ஃபெஷன் சொல்றேன் பாருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஹோலி ஸ்பிரிட்டை பரிசுத்த ஆவியானவரை நீங்க கொஞ்சம் ஓரம் வருங்க. எனக்கு இயேசுவே போதும். பழைய ஏற்பாட்டுல பிதா, புதிய ஏற்பாட்டுல ஏசப்பா தான் அப்படின்னு நினைச்சுனேன். வெளிப்பாடு வந்தான்னு தெரியுது, ஏசப்பா நம்ம கூடவே இல்லை. அவர் பிதாவின் வலது பாசத்துல வீற்றிருக்கிறாரு. எனக்கு கொடுக்கப்பட்டது ஏசப்பா குத்துட்டு போனது கிஃப்டே ஹோலி ஸ்பிரிட். அவர் குத்த கிஃப்ட திறந்தே பார்க்காம ஏசப்பா ஏசப்பா கொடுத்தவரை நான் பார்த்துருக்கிறேன், விச் இஸ் குட். ஆனா டேய் நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தனே அதை அனுபவிக்காம இருக்குது யாரா நீ நினைச்சிருப்பாரு ஏசப்பா இத்தனை நாள். நல்ல வேலை கிருபி அவர் இப்ப புரிய வச்சுக்கிறாரு. அதனால பாருங்க இந்த 4th and 5th verseல வெயிட் ஃபார் த கிஃப்ட் மை ஃபாதர் ப்ராமிஸ்ட். வாட் இஸ் தட் கிஃப்ட்? ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு அந்த கிஃப்ட் எப்படி கொடுக்கப்பட்டதுன்னா இந்த வசனம் சொல்லுது பிதா பிதா கொடுத்தாரு அப்படின்னு. Holy Spirit is a gift that Father God gave us through the finished work of Jesus Christ on the cross. அதாவது பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த பொக்கிஷம் அப்படிங்கிற பரிசுத்த ஆவியானவர் என்கிற நபர், இஸ் a person, ஓகேவா? பரிசுத்த ஆவியானவர் என்கிற அந்த பொக்கிஷம், அந்த கிஃப்ட் பிதாவாகிய தேவனால் குமாரனுடைய முடிக்கப்பட்ட வேலையின் வெளிப்பாடு. ஓகேவா? பினிஷ்ட் ஒர்க் அந்த கிராஸ், எல்லாம் முடிந்ததுன்னு சொல்லிட்டு சிலுவையில மறிக்கிறார் இல்லையா? அந்த வேலைப்பாடின் விளைவு அந்த கிஃப்ட் தான் ஹோலி ஸ்பிரிட். யாரும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. பிதாவாகிய தேவன் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆனா ஸ்ட்ரெயிட்டா கொடுக்க முடியாது. அதுக்கு ஒரு வேலைப்பாடு தேவைப்படுது. அந்த வேலைப்பாடை செய்ததுதான் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம். அதோட முடிஞ்சில்ல. அதன் விளைவாக நம்ம எல்லாருக்குமே, கிறிஸ்தவர்கள் எல்லாருக்குமே, விசுவாசிகள் எல்லாருக்குமே கொடுக்கப்பட்ட ஒரு மாபெரும் பொக்கிஷம் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவர். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். சரிங்க பிரதர், நீங்க சொல்றதுலாம் ஓகே, எனக்கு இது புரியுது. ஆனா எனக்கு 4வது வசனம் புரியலையே அப்படின்னு உங்களை மாதிரிதான் நானும் இருந்தேன். இப்ப நான் அதை வெளிப்படுத்துறேன். நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்தான். ஆனா நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னா பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. அப்போ நீங்க உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கணும், பிரதர் அப்போ நான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். அப்போ நான் ஆவியின் ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானத்துக்காக காத்திருக்கணுமா அப்படின்னா டெஃபினெட்லி நாட். நோ நோ நோ. ஏன்னா ஏசப்பா மறிச்சிட்டாரு. சீஷர்கள் ஞானஸ்தானம் எடுத்தது இயேசுவின் மரணத்திற்கு முன்பதாக. விச் மீன்ஸ் அவர்கள் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கப்படுறாங்க. இயேசுவே ஞானஸ்தானம் எடுத்தாரு. இயேசு கடவுள் என்றதுனால உடனடியாக ஆவியானவர் அவர் இடத்துல இறங்குறாரு. ஏன்னா அவர் மூலியமா பெரிய வேலைப்பாடு செய்ய வேண்டியதாகுது. இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம் தான் ஃபர்ஸ்ட் மேன் நினைக்கிறேன். ஐ திங்க் 100% ஹோலி ஸ்பிரிட்டால ஃபில் பண்ணப்பட்ட ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங். அதாவது இருந்துனே வாசம் பண்றது சொல்றேன். வந்துட்டு போனாங்க பழைய ஏற்பாடுல. அதை பத்தி நான் பேசல. தங்கி சரித்திருந்த ஃபர்ஸ்ட் ஹியூமன் பீயிங் ஜீசஸ் கிரைஸ்ட். ஓகேவா? அண்ட் ஹி இஸ் a God as well. அதை விட்டுருங்க. சோ அதுக்கப்புறம் ஞானஸ்தானம் பெற்ற, அதாவது இந்த பெந்தெகோஸ்து நாளுக்கு முன்பதாக ஞானஸ்தானம் பெற்ற யாருக்குமே அவங்களுக்கு சால்வேஷன் கிடைச்சது, ரட்சிப்பு கிடைச்சது, பாவ மன்னிப்பு கிடைச்சது. ஆனால் ஆவியின் ஞானஸ்தானம்னு ஒரு மேட்ச் இருக்குது, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு இயேசு கிறிஸ்துவின் மரணத்துக்கு அப்புறம் தான் இந்த கான்செப்ட் வரும். அதனால இது அவங்களுக்கு தெரியலன்றதுனால ஜீசஸ் கிரைஸ்ட் சொல்றாரு, டேய் வெயிட் பண்ணுங்கடா, நீங்க எல்லாமே மூழ்கு ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க, யோவானின் ஞானஸ்தானம் எடுத்துட்டீங்க. ஆனா அது பத்தாது. நீங்க கொஞ்ச நாள் வெயிட் பண்ணீங்கன்னா பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். which is பெந்தெகோஸ்டல் டே. ஓகே, பெந்தெகோஸ்டல் நாள்ல அது வந்துச்சு. அதை குறிச்சு நம்ம வருகிற வாரங்கள்ல டீடைலா பார்க்க போறோம். சோ இதுல ஜீசஸ் கிரைஸ்ட் மீன் பண்றது என்னன்னா, பெந்தெகோஸ்தேன்னு ஒரு நாள் வரும். அதுல நீங்க ஆவியின் அபிஷேகத்தினால், ஆவியானவரால் நிரப்பப்படுவீங்க. பரிசுத்த ஆவி என்கிற கிஃப்ட்னால் நிரப்பப்படுவீங்க. அதன் விளைவாக அந்நிய பாஷைகள், தீர்க்க தரிசனங்கள் போன்ற பல்வேறு கிஃப்ட்ஸ், அதுவும் ஆவியின் வரங்கள். ஓகே, கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், வரங்களினால் நிரப்பப்படுவீங்கன்னா ஃபியூச்சர். ஓகேவா?
அதனால வெயிட் பண்றாங்க. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். அப்போ நான் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்துட்டேன். அப்போ நானும் காத்திருந்து பெற்றுக்கொள்ளணுமா? இல்லை. ஏன் உங்களுக்கு எனக்கு அது இல்லன்னா, நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவின் அந்த சிலுவையின் மரணத்திற்கு அப்புறம் பிறந்தவர்கள். சோ அதுக்கப்புறம் பிறந்த ஞானஸ்தானம் எடுத்த யாரா வேணா இருக்கலாம். எந்த ஊழியக்காரரா வேணா இருக்கலாம். இயேசுவின் மரணத்துக்கு அப்புறம் ஞானஸ்தானம் எடுத்த எந்த ஊழியக்கார், எந்த ஹியூமன் பீயிங்கா இருக்கலாம். அவர்களுக்கு அவர்கள் முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கும் போதே ஆவியின் அபிஷேகம் சேர்ந்து கொடுக்கப்பட்டது. ஏசப்பா மரிக்காத்தினால்தான் இதுக்கு முன்பதாக ஞானஸ்தானம் பெற்றவங்க வந்து யோவானின் ஞானஸ்தானம் மட்டும்தான். அது வந்து ஆவியானவர் வந்து அபிஷேகிக்கப்படல. தனியா நடக்குது. தனியா ரெண்டு டிஃபரெண்ட் ஈவென்ட்ஸ். முழுக்க ஞானஸ்தானம் தனியா இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன். பேதுருன்னு வச்சுக்கோங்களேன். பேதுருக்கு முழுக்க ஞானஸ்தானம் தனியா கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறம் தான் ஏசப்பா மரிக்கிறாரு. அது அந்த காலகட்டத்துல இவர் வாழ்கிறாரு. அதுக்கப்புறம் பெந்தைக்கோஸ்தே நாள்ல ஆவியின் அபிஷேகம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. கரெக்டா வசனம் நான் படிக்கிறேன்னா, பரிசுத்த ஆவியினாலும் ஞானஸ்தானம், சாரி ஆவியின் அபிஷேகம் இல்ல, ஆவியின் ஞானஸ்தானம், பரிசுத்த ஆவியின் ஞானஸ்தானம் தனியா கொடுக்கப்படுது. பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆனால் உங்களுக்கு எனக்கும் அப்படி இல்ல. நம்ம அந்த முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கிறேன்ற டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம முழுங்கி எழுப்பப்படும் போதே ஆவின் வரங்கள், ஆவின் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்டும் சேர்ந்து நமக்கு வருது. சோ எந்த உபதேசியாருன்னா இதுக்கு புறம்பா பேசினாங்களா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. பிரதர் காத்திருக்கணும், பிரதர் காத்திருக்கணும். ஆவி வேற வசனம் போட்டுக்குது பாருங்க. எதுல 1:4 போட்டுக்குது அப்போஸ்தலர். பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்தானம் பெறுவீர்கள். அதனால காத்துல இருக்கப்பா. யாருக்கு சொன்னாரு? கான்டெக்ட் என்ன? டிசைபிள்ஸ்க்கு சொல்றாங்க ஏசப்பா. நமக்கு உங்களுக்கு எனக்கும் இது இந்த வசனம் பொருந்தாது. ஏன்னா அது சீஷர்கள் அவங்க அவங்க தனியா நடக்குது 2 ப்ராசஸ். நமக்கு அப்படி இல்ல. பெந்தெகோஸ்து நாள் முடிஞ்சு போச்சு. நீங்களும் நானும் இந்த பெந்தெகோஸ்து நாளுக்கு அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் ஞானஸ்தானம் எடுக்கிறோமோ நமக்கு இது வந்து சேர்ந்து தனித்தனியா அவங்களுக்கு நடந்துச்சு. நம்ம வந்து சேர்ந்து ஒரு காம்பினேஷன் நமக்கு கொடுக்கப்படுது. சோ யார் யாரெல்லாம் முழுக்க ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறீங்களோ உங்களுக்கு நீங்கள் பசுத்த ஆவியானவரின் ஞானஸ்தானம் உங்களுக்கு ஆல்ரெடி கொடுக்கப்பட்டது. நீங்க வந்து வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண. நான் காத்து கொண்டிருக்கிறேன் பிரதர். எதுக்கு பிரதர் காத்துங்கிறீங்க? நான் வந்து சீஷர்களை போல பிரதர். இந்த மாதிரி நான் வந்து முழுக்க ஞானஸ்தானம் பெற்றோம் பிரதர். நான் ஆவியின் அபிஷேகத்துக்காக காத்துக்கிறேன். எதுக்கு காத்துங்கிறீங்க? நீங்க முழுக்க ஞானஸ்தானம் எடுக்கும் போதே ஆவியானவர் கொடுத்துட்டாரு. அதை ஜீசஸ் கிரைஸ்ட் கேவ் தட் கிஃப்ட். அதை அனுபவிக்க பழகுங்க பிரதர். எனக்கு வந்து அந்நிய பாஷையின் வரம் கிடைக்கல பிரதர். எனக்கு வந்து தீர்க்க தரிசன கிடைக்கல இல்ல. அதுவும் கொடுக்கப்பட்டிருக்குது. நீங்க வந்து கிஃப்ட ஓபன் பண்ணல, அனுபவிக்கல, அதை எடுத்து விளையாட கத்துக்கல. ஒரு குழந்தைக்கு அப்பா வந்து ஊர்ல இருந்து பெரிய கிஃப்ட் டப்பா வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்து உள்ள பார்த்தா நிறைய டாய்ஸ் இருக்குது. குழந்தை என்ன பண்றான்? கிஃப்ட் டப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறான். கட்டி பிடிச்சி ஜாலி ஜாலி ஜாலின்றான். அவருக்கு எவ்வளவு வேண்டாரு. டேய் திறந்து பாடுறா. நான் வாங்கிட்டு வந்து கிஃப்ட் டப்பாவை கட்டி பிடிச்சிக்கிறது இல்ல. திறந்து பாரு. இது பாரு ஹாட் வீல்ஸ் காரு. இங்க பாரு பார்பி டாலு. பொம்பளை பொண்ணா இருந்துச்சுன்னா ஆம்பளை பசங்களா இருந்தாலும் பார்பி டாலு விளையாடலாம், பிரச்சனை இல்லை. பார்பி டாலு இது அது அனுபவிடா. என்ஜாய் பண்றான் வரங்களை அப்படின்னு நினைச்சு நம்ம என்ன தெரியுமா பண்றோம்? பரிசுத்த ஆவியானவர் ஹல்லேலூயா அப்படின்ட்டு கட்டி தழுவுறோம். விச் இஸ் ஓகே. கிஃப்டாவது என்ஜாய் பண்றோம்ல, தெரியுதுல கிஃப்ட். ஆனா உள்ள ஆவின் வரங்கள், கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அது பெரிய கான்டெக்ட் வரலாம். பொறுமையா கத்துக்கலாம் இதுக்குள்ளலாம் வருகிற வாரங்கள். தனித்தனியா எடுத்து அனுபவிச்சு வாழ்க்கைய ஜாலியா வாழத்தை விட்டுட்டு இன்னும் இந்த கேள்வியை கேட்டுக்கிறேன். என்ன கேள்வி? பிரதர் நான் இது பண்ணுமா அது பண்ணுமா? கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க தனியா பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இப்ப இல்ல, நமக்கு சீஷர்களுக்கு மாத்திரம். சோ டிசைபிள்ஸ்க்கு இது செப்பரேட்டா நடக்குது. பிகாஸ் when disciples were baptized, Jesus was with them. அவங்க கூட தான் இருக்கிற, மறிக்கல. சோ பாவமும் மரணமும் இன்னும் மேற்கொள்ளப்படவில்லை. ஏன்? இயேசு கிறிஸ்து மறிக்கல அவங்களுக்கு. பட் நமக்கு முழுக்க ஞானஸ்தானம் நாம் பெறும்போதே நம்ம வந்து தண்ணீர்னாலையும் யோவான் கொடுத்த அந்த தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானம் நடக்குது. ஆவியான ஹோலி ஸ்பிரிட்டோட பேப்டிசம் முக்கியம். பசுத்த ஆவியின் ஞானஸ்தானமும் நமக்கு சேம் டைம்ல நடக்குது. இது வரைக்கும் இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு யாருன்னா இருந்துச்சுன்னா இன்றைக்கு ஆவியானவர் உங்களை தெளிவுபடுத்திருப்பாராக. Glory be to Jesus. கடைசியா ஒரு 2 வசனங்களை பார்த்து நம்ம முடிக்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, 8வது வசனம் 9வது வசனம் சேம் சாப்டர். அப்போஸ்தலர் 1:8-9. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்றார். 9ஆம் வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. சோ ரொம்ப ரொம்ப குரூஷியலான வேர்ஸ் வந்து 9th வேர்ஸ். ஏன்னா இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ ஒரு
ஒரு மாபெரும் அசைன்மெண்டோட ஜீசஸ் கிரைஸ்ட் உலகத்துக்கு வராது, சிறப்பா நிறைவேற்றிட்டாரு. அவரு கடைசியா அந்த உலகத்தை விட்டு போகும்போது சொல்லப்படுகிற வார்த்தைகள் சோ வெரி குரூஷியல். கிளாட் தட் சம் ஹோலி மேன் ஆஃப் காட் ரெக்கார்டட். அது வந்து மத்தேயோ, மார்க்கோ, லூக்காவோ, யோவானோ, அப்போஸ்தலர் இருந்த அந்த லூக்காவே கூட நல்ல வேளை ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அது இதெல்லாம் நமக்கு தெரியலன்னு பாருங்களேன். அவரு கடைசி என்னப்பா சொன்னாரு? ஒரு ஒரு நபர் மரிக்கிறாரு. ஒரு வயசான ஒரு ஆளு நல்லா 85, 90 வயசுல வாழ்ந்துட்டு மரிக்கிறார். ஒரு லெஜண்ட் மரிக்கிறாருன்னு வைங்க. சாதாரண ஒரு லெஜண்ட் ஒருத்தர் மரிக்கிறாருன்னா, கடைசியா அவர் யார் கூட இருந்தாருன்னு கேட்போம். அவர் மரிக்கும் தருவாயில யார் கூட? அவங்க பையன் கூட இருந்தாராம். என்ன சொன்னாரு கடைசி வார்த்தைகள்? "அத்தை உன்னை பத்தி தான் அத்தை பேசினாரு அவரு. உன்னையே கேட்டு வந்தாரு. நீதான் வந்து கூட பாக்கலையே." அந்த மாதிரிலாம் ஒரு இதெல்லாம் இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி ஏன் ஏன்னா உயிரோட இருக்கும்போது ஒத்தனை எட்டி பார்க்க மாட்டான். ஆனா அந்த மரிக்கிற டைம்ல அவர் என்ன சொல்றாரு? எல்லாமே அந்த லாஸ்ட் வேர்ட்ஸ் ஆஃப் அ மேன் ஹூ இஸ் அபௌட் டு பாஸ் அவே சோ இம்பார்ட்டன்ட். அது மாதிரி ஏசப்பா பாஸ் அவேலாம் இல்ல. அவர் திருப்பி வரப்போறாரு. இப்போதைக்கு போறாரு அசென்ஷன். இப்போதைக்கு அவர் எடுத்துக்கொள்ளதான் பண்றாரு. ஆனா கடைசியா அவர் என்னப்பா சொன்னார்ன்னா, அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இவைகளை அவர் சொன்ன பின்பு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ எவைகளை 8வது வசனம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கடைசியா என்ன தெரியுமா சொல்லிட்டு போறாரு? ஏசப்பா இந்த உலகத்துல கடைசியா என்னப்பா சொன்னாரு? கிரேட் கமிஷன் கொடுக்குறாரு. மத்தேயுல போடப்பட்டிருக்குது. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உலகம் ஃபுல்லா போயிட்டு சுவிசேஷம் சொல்லு. பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்துல ஞானஸ்தானம் கொடு. இதெல்லாம் பண்ணு, உபதேசி எல்லாம் சொல்றாரு. இங்க சீஷர்கள்ட்ட சொல்றாரு பாருங்க. டேய் காசு நெருங்குடா. ஹோலி ஸ்பிரிட் பேப்டிசம்னு ஒண்ணு இருக்குது. அதனால நிரப்பப்படு. முக்கியமா ஒண்ணு சொல்றேன் பாரு. எதுக்கு ஆண்டவரே? எதுக்கு எனக்கு இதெல்லாம் அவசியமா? நீங்க என் கூட இருக்கிறீங்க, நான் உங்க கூட இருக்கிறேன். போதாதா? போதாது. அதுதான் ஏசப்பா சொல்ல இந்த மைண்ட் செட்ல நான் இருந்துக்கிறேன். அதனாலதான் ஹெல்ப் பண்றேன் பாருங்க. ஆண்டவரே இந்த அந்நிய பாஷை இந்த வரம், இந்த வரம், அந்த வரலாம் நமக்கு வேணாம். என்ன வரம், மாயா வரம் நமக்கு வேணாம். ஏன் சொல்றேன்னா, நான் உங்களில் நிலைத்திருக்கிறேன். நீங்கள் என்னில் நிலைத்திருக்கிறீர்கள். இதுவே போதும் ஆண்டவரே. இந்த வாழ்க்கைய வாழ்ந்துருப்பாங்க. எதுக்கு அதெல்லாம்ன்ற மைண்ட் செட்ல பாஸ்டர் நெல்சன் கிறிஸ்டோபர் நான் இருந்திருக்கிறேன். இதை என் வாயினால ஏசப்பாயிட்டு நான் சொல்லியிருக்கேன். போதும். ஜீசஸ் கிரைஸ்ட் ஆனா ஒரு நாள் கூட டேய் டேய் மக்கு மடையா அறிவு கிடையாது கிடையாதா என்ன எழுதிக்கிறேன் அப்போஸ்தலர் 1:8 சொன்னதே கிடையாது. சொன்னதே கிடையாது. அவர் காத்து நின்றார். எப்போ நான் இதயபூர்வமா ரிசீவிங் எண்டுக்கு வர ஆண்டவரே, இன்னும் அதிகமா உங்களை பத்தி கத்துக்கணும். இன்னும் அதிகமா உங்களுடைய வார்த்தையை தியானிக்கணும். இன்னும் அதிகமா உங்களை நீங்க எனக்கு வெளிப்படுத்துங்க நான் கேட்கும் போதுதான் இந்த டீச்சிங்ஸ் எல்லாம் வந்து நான் தெளிவா ஆகுறேன். அப்புறம் தான் ஹோலி ஸ்பிரிட்டோட இம்பார்ட்டன்ஸ் தான் தெரியுது. அந்த மாதிரி நீங்க என்ன மாதிரி யாருன்னா இருந்தீங்கன்னா, ஏன் ஏசு கிறிஸ்து போதாதானா? போதாது. யார் சொன்னா? ஏசப்பா தான் சொன்னாரு. ஏன் போதாது? ஏன்னா சொல்லிட்டு போறாரு பாருங்க. ஏன்னா நான் போறேன்ப்பா. என்னுடைய அந்த சிலுவையின் விளைவு, அந்த கிஃப்ட் எல்லாமே உனக்கு இருக்குது. அத வச்சு வாழ்க்கைய வாழ்ந்துடலாம். எந்த மாதிரி ஒரு வாழ்க்கை? ஆவரேஜ் லைஃப். அடுத்த லெவல் ஜீசஸ் கிறிஸ்ட் சொல்றாரு பாருங்க. நான் உங்களுக்கு ஜீவன் திருடன் திருடவும் கொல்ல அழிக்க வரேன். நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்கவும் வாழ்க்கையை கொடுக்க he has come to give life and have it in abundance. வாழ்க்கை கொடுக்க ஜீவனை கொடுக்க அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். அப்பனா அந்த பரிபூர்ணமான வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு எனக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் மாத்திரம் போதாது. ஜீசஸ் கிரைஸ்ட் கொடுத்த கிஃப்ட் ஆக்டிவேட் பண்ணும். கிஃப்ட் என்கிட்ட தான் இருக்குது. ஞானஸ்தானம் பெற்று உடனே விசுவாசத்தோடு நான் ஞானஸ்தானம் பெற்ற உடனே எனக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா ஆக்டிவேட் அந்த பட்டன் அழுத்தினாதான் சில கதவுகள் திறக்கும். அந்த பட்டன் நான் எத்தனை நாள் நான் ஞானஸ்தானம் எடுத்து 2011 எடுத்தேன். 13 வருஷம் அந்த பட்டன் அழுத்தாம இருந்துக்கிறேன். எவ்வளவு பெரிய முட்டாள் பாருங்க நான். தெரியல. முட்டாளுன்றதை விட எனக்கு ஒண்ணு தாகம் இல்லைங்க கத்துக்கிறதுக்கு. எல்லாம் தெரியும் பெரிய இதுன்னு நான் நினைச்சுக்கிறேன். பெரிய பிளண்டர். நான் ஒரு முட்டாள்னு நீதான் புரியுது. ஓகேவா? பாருங்க எவ்வளவு பெரிய முக்கியமான விஷயம் சொல்லிட்டா. இன்றையோடு நான் இந்த ரகசியங்களை நான் கற்றுக்கொண்டு ஒரு மாதம் கரெக்டா ஒரு மாசம் நவம்பர் 1 ஆவியானவர் வந்து இந்த டீச்சிங்ஸ் பத்தின வெளிப்பாடுகளை எனக்கு கொடுத்தாரு. ஒரு ஒரு கேம்ப் ஏலகிரியில ஒரு ஃபேமிலி கேம்ப் கிங்டம் கம்யூனிட்டி சர்ச் பண்ணாங்க வேற லெவல்ல. அதுதான் எனக்கு கிளாரிட்டி கிடைச்சது. அதுக்கப்புறம் நிறைய டீச்சிங்ஸ் மூலியமா நான் இந்த தெளிவுல வந்து இட்ஸ் மை 1 month anniversary with Holy Spirit. Friendship with Holy Spirit. Yes, glory be to Jesus. Thank you. Okay. So அவர் சொல்றாரு பாருங்க ஏசப்பா பத்தாது. ஏன்னா நான் என் வேலையை முடிச்சுட்டு போயிட்டேன். ஆனா நீ வாழ்க்கைய பரிபூர்ணமா வாழறதுக்கு நான் ஒரு முக்கியமான நபரை விட்டு போறேன். நெல்சா விட்டுறாத. அந்த மாதிரி உங்க பேர் போட்டுக்கோங்க. நான் ஒரு முக்கியமான நபரை உனக்கு கொடுத்துட்டு போறேன். அவரை அனுபவிக்காம விட்டுறாத. நீ பரலோகத்துக்கு வந்துடும். அது ஒரு விஷயம். பரலோகத்துக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். ஏன்னா என்கிட்ட வருவியா நான் உன் தோல் மேல கை போட்டு பேச்சு போடுவேனா? என்ன பேச்சு போடுவாரு? என்ன செல்லம் வாழ்க்கை எப்படி வாழ்ந்த நியாய திருப்புல வாழ்க்கை எப்படி போச்சு எல்லாம் ரொம்ப கடினம். இப்ப ஏசப்பா ரொம்ப கடினம். கிறிஸ்தவ வாழ்க்கைனா சும்மாவா? கடினமான பாதை. முட்கள் நிறைந்ததா இருந்துச்சு. ஆமாண்டா அப்படிதான் இருக்கும். ஏன்? ஏன்னா நீ தான் பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்தவே இல்லை. அப்ப முள்ளுதான்
பசுத்தாவியான ஒரு வேலைன்னா முள்ளுதான் எல்லாருக்கும் இருக்கும். நீ இந்துவை கேளுங்க, முஸ்லிமை கேளுங்க, கிறிஸ்துவ நம்ம சொல்லுவோம். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது பிரதர் முட்கள் நிறைந்தது. மத்தவங்க எல்லாம் என்ன மலர் பாதையா, ரோஜா அப்படியே தூவி எல்லாரும் நொந்து நூடுல்ஸ் ஆகுறோம் உலகத்துல எல்லாரும் கஷ்டப்படுறோம். ஆனால் கிறிஸ்தவர்களுக்கு ஏசப்பான்ற ஒரு ஆக்சஸ் இருக்குது. நம்ம எஸ்கேப் ஆயிடுறோம். ஹோலி ஸ்பிரிட்ட புடிச்சீங்கன்னு வைங்க, முட்கள் தான். கால வைப்பேன், குத்துறா மாதிரி இருக்கும், ரத்தம் வரா மாதிரி இருக்கு. எனக்கு ஒண்ணுமே ஆகாது. அதுதான் மேட்ரு. முள்ளு மேல நடக்கிற ஆண்டவரு, என்ன ஒண்ணுமே ஆக மாட்டேங்குது. கூசுது. நம்ம ஆளு கைகள்ல ஏந்தி கொண்டு போவார்கள் பாருங்க தூதர்கள். அது போல ஆவியானவர் நம்ம ஏந்தி கொண்டு போவார். ஒரு பெரிய மாபெரும் பொக்கிஷம். ஆண்டவர் ஏசப்பா சொல்லுவார் பரலோகத்துக்கு உட்கார்ந்து, டேய் நீ ரொம்ப கஷ்டப்பட்டடா வாழ்க்கை. ஆமாண்டவரே, ரொம்ப கஷ்டப்பட்டு கிறிஸ்தவ பாதையில கஷ்டப்பட்டு பரலோகத்தை எட்டாண்டவர். நீ கஷ்டமே பட வேணாம்டா. ஏன்னா உனக்காக தான் நான் கஷ்டப்பட்டேன் சிலுவையில. நீ ஏன் கஷ்டப்பட்ட? நான் உனக்கு என்ன சொன்னேன்? வார்த்தை பைபிள் ஒழுங்கா படிச்சா நான் என்ன சொன்னேன்? நான் உங்களுக்கு வாழ்க்கை ஜீவன் உண்டு பண்ணுவதற்கு உண்டாகும். அது பரிபூர்ணப்பட வந்தவங்க ஜீவன் கிடைச்சதா ஆண்டவரே. ஐ ஐ ஐ காட் லைஃப். ஐ என்ஜாய்ட் மை லைஃப். அப்ப ஏன் கஷ்டப்பட்டேன்ற? ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் ஆக்டிவேட் பண்ணாதவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நொந்து நூடுல்ஸாய் வாழ்க்கையில இச்சு மோதி 6:30 மணி நேரம் 10:30 மணி நேரம் ஜோம் பண்ணி ஒரு விஷயத்த அல்லேலூயா ஸ்தோத்திரம் கிடைப்பான். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுற என்னன்னா, தலைவா இத பார்த்து பண்ணுங்க இந்த மேட்டர. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரிடா பண்றேனான்ட்டு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பு. என் ஃப்ரெண்டு தான் சிஎம் அவர்கள்னு வச்சுக்கலாமே. ஆஹ் நண்பா இந்த மேட்டர் ஒண்ணு முடிச்சு விடு. ஓகே தலைவா. அவ்வளவுதான் மேட்டர். என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் சிஎம்னா அப்ப இன்னும் எனக்கு என்ன மாதிரி வேலை என்ன நினைச்சாலும் நடக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்டு யாரு? சீஃப் மினிஸ்டர். அது போல பரிசுத்த ஆவியானவர் அவரும் கடவுள். ஓகேவா? கடவுளை என் ஃப்ரெண்டா வச்சுக்கின்னு எல்லா ஆக்சஸும் இருக்குன்னா, நான் ஏன் முட்கள் நிறைந்த பாதையில் ஏசப்பா தலையில முள்கிரீடம் வச்சாரு யாருக்காக? எனக்காக. நான் எதுக்கு முள்ள சுமக்கணும்? நான் எதுக்கு அவசியமே இல்ல. அவர் தன்னாட்சி நினைக்கிறேன். டேய் இவனுக்கு யாரா இவனுங்களா? டேய் இடுக்கமான வாசல் விச் இஸ் ஓகே. அது என்ன இடுக்கமான வாசல்? கேட்டுக்கு போகிற வாசல் எப்படி வேணா இருக்கலாம், விசாலமா இருக்கும். இடுக்கமான வாசல்னா ஹோலினஸ், ஜென்டில்னஸ். சில இடத்துல பல்ல கட்சின்னு போக வேண்டியதா இருக்கும். எதிரில் இருக்கிறவன் கேவலமா பேசுவான். சரி நம்ம கிறிஸ்தவன் அதுதான் இருக்கு. அந்த விதமான பற்றுத்து ஜீவியம் இஷ்டத்துக்குலாம் இருக்க முடியாது. இதுதான் இடுக்கமான வாசலை தவிர, நீங்களும் நானும் கடன்ல சாவறது இடுக்கமான வாசல் கிடையாது. அது தப்பான வாசல். ஓகேவா? கடன் வாங்குறது, கஷ்டப்படுறது, உடல்நல சுகவீனத்துல இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னா பரிசுத்த ஆவியானவர் ஆக்டிவேட் பண்ணல. என்ன பண்றது, ஏது பண்றது, அவருடைய வல்லமை என்ன எதுவுமே தெரியாம போச்சு. நான் சொல்லிட்டா உடல் ரீதியா மன ரீதியா யாரெல்லாம் பலவீனமாகறீங்க இந்த வார்த்தை எப்படிங்க? 1:8 ஏசப்பா சொல்ற கடைசியா சொல்றாரு பாருங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எல்லாத்துக்கும் போவீங்க. எருசலேம், யூதேயா, சமாரியா. மொக்கையா படிச்சிட்டோம் வசனத்தை. இப்ப பாருங்க. நல்லா ஃபார்ம் வாங்க, எல்லாம் ரெடியா இருங்க, எக்ஸைட்டடா இருங்க. ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போறோம். பரிசுத்த ஆவி நமக்கு பலன் அளிப்பவர். ஹல்லேலூயா. உடல் பலன், மனபலன் எல்லாமே அளிப்பார். எவ்வளவு சொல்லும் போது எவ்வளவு அசால்ட்டா சொல்லிட்டேன் பாத்தீங்களா? நிறைய பேரு இப்படிதான் சொல்லின்னு இருக்கோம். சோ இதுதான் வார்த்தை ஆழமா தியானிங்க பாருங்க. இந்த வசனத்துல போடப்பட்டிருக்கிற பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்த அந்த பலன் அடைந்துன்னு இருக்குல்ல, அதோட ஆக்சுவல் மீனிங் வரம் பாருங்க. கிரீக் கிரீக்ல பலன் அப்படின்னு போடப்பட்டிருக்குல்ல, அதுக்கு ஈக்குவலன்ட் என்ன அப்படின்னா கிரீக்ல டியூனாமிஸ். என்னது? டியூனாமிஸ். DUNAMIS. டியூனாமிஸ்ன்றதுதான் அந்த வார்த்தை பெலன். அதுக்கு ஆக்சுவல் அர்த்தம் என்ன தெரியுமா? டியூனாமிஸ் எதுக்கு தெரியுமா பயன்படுத்துவாங்க? டைனமைட் வெடிகுண்டு. வெடிகுண்டு தயாரிக்கிறாங்க. அப்போ பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீ பலன் அடைந்தனா அப்படியே ஜிம்முக்கு போய் இந்த ஏத்துறாங்க. அது கிடையாது. உடனே பலன்னா அப்படியே ஏஞ்சிக்கவே முடியாது இருந்தேன் பிரதர். ஆவியான ஒரு துணி அப்படி ஏன்ச்சு அப்படி உக்காந்துட்டேன். ஐயோ அவ்வளவு மொக்கையா நம்ம நினைச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு அந்த கிரீக் மீனிங் தெரியாது இல்லையா? புரிஞ்சுக்கோங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்போது நீங்க பலன் அடைந்தனா என்ன தெரியுமா அர்த்தம்? வெடிகுண்டு அளவிற்கு நீ வளமையா இருப்பா. வெடிகுண்டு வச்சா என்ன அவங்க? அதுதான் மீனிங். பைபிள் எழுதப்பட்ட அந்த கிரீக்ல அதுதான் மீனிங். பலன் அடைந்துனா டியூனாமிஸ், டைனமைட் மாதிரி நீ வச்சு தகரவா. நீ வெடிகுண்டு அளவுக்கு பவர்ஃபுல். அதுதான் ஹோலி ஸ்பிரிட் அங்க மீன் பண்ணிருக்கிறார். ஏசப்பா அங்க மீன் பண்ண வார்த்தை டைனமைட், வெடிகுண்டு மாதிரி சும்மா சதறோட. அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட வல்லமை என்ன பட்சம் பாருங்களேன். வரும்போது வேலை பலன் அடைந்து ஓகே ஹல்லேலூயா ஆமென். பரிசுத்தாவி உங்களுக்கு வரும்போது உனக்கு வெடிகுண்டு அளவிற்கு வல்லமை கிடைக்கும்.
சோ சோ பசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பலனிழந்து போம் என்று தவறான மனக்கணக்கு போட்டவர்கள் இந்த நிமிடம் முதல் அந்த எண்ணத்தை மாற்றிக்கொள்ளுங்கள். நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன். நிறைய பேர் வந்து இந்த டிவில இதெல்லாம் பார்த்துட்டு, ஆவியானவர் என்ன வந்து தாக்குனார் பிரதர் அப்படின்னா பலன் இழந்து போயிடுறாங்க. ஹோலி ஸ்பிரிட் ஒவ்வொரு நபருக்கு வரும்போது சில பேர் செலிப்ரேட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அந்த நான் சிம்பிளா உங்களுக்கு நம்மளுக்கு புரியுற மாதிரி பேசினேன் பாருங்களேன். இப்போ ஒரு டிவைஸ் இருக்கு. ஏதோ ஒரு கேட்ஜெட் இருக்கு. போன் வச்சுக்கலாமே. போன்ல வந்து 5 வாட்ஸ் 5 வோல்ட்ஸா வாட்ஸ் அது இல்ல. 5 to 12 வோல்ட் தான் தாங்கும். அத தாண்டின ஒரு ஹை வோல்டேஜ் நம்ம குடுக்கும்போது டமால்னு வச்சிரும். சோ ஹோலி ஸ்பிரிட்ன்றவரு ஒரு காட், ரொம்ப பியூரான ஒரு விஷயம், ஒரு ஒரு ஸ்பிரிட். ஓகே, ஆவி. அந்த ஆவியானவர் அசுத்தமான ஒரு மனுஷன் என்கிட்ட வந்து ரீச் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் சம் பீப்புள் எல்லாருமே ஆக்சுவலா பலன் அடையும். அதுதான் வார்த்தை சொல்லுது. எல்லாருமே ஆனா அந்த பலன் அடைந்த ப்ராசஸ அவங்க எக்ஸ்பிரஸ் பண்றது சில பேர் எகிரி குதிப்பாங்க. ஆமே நல்ல சொல்லு. சில பேர் வந்து என்னானே தெரியல. இப்போ தேவ பலன் என்ன நிரப்பிச்சுன்ட்டு ஒரு சாதாரணமா ஒரு நபர் வந்து ஒரு மணி நேரம் தான் தொண்டை தாக்கு பிடிக்கணும். சில பேரு 4 மணி நேரம், 5 மணி நேரம் தொடர்ந்து அடி மெசேஜ் வார்த்தை. இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நான் சாட்சி. காலையில வொர்ஷிப் 45 நிமிஷம். அதுலயே தொண்டை மோச்சா போயிடும். நம்ம இதுல கரண்ட் இல்ல. லாஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு கேட்கணும். கொயர் இல்ல, எதுவுமே இல்ல. ட்ரம்ஸ் அடிக்கிறான். என் தொண்டை கேட்கணும். கீழ்ச்சி பாடினேன். முடிச்சுட்டு வந்தா குஞ்சிலம்பேட்ல சபையை நடத்தணும். 1 மணி நேரம். யாரும் இல்ல, ஹெல்ப்லெஸ்ஸா. அடி நவுத்து பரவாயில்ல பாத்துக்கலாம். இப்ப வந்து ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டில பண்ண இது பசுத்த ஆவியானவர் இல்லைன்னா என்னால பண்ண முடியாது. ஏன்னா என் தொண்டையை பத்தி எனக்கு நல்லா தெரியும். 45 மினிட்ஸ் மேல ஒரு கண்டினியூஸா அந்த சேம் டேல எனக்கு ஊழியம் நான் எடுக்கவே மாட்டேன். ஏன்னா பிசிக்கலி என் த்ரோட் கொஞ்சம் ப்ராப்ளம், வீக்கு. இதெல்லாம் வேலை ஆகுதுப்பா. பாஸ்டர் ராஜா பாஸ்டர் நீங்க என்ன பண்ணுங்க, வேற யாருன்னா பாருங்க. ஏன்னா காலையில நான் வொர்ஷிப்ல இருக்கிறேன். மீ ஈவினிங்கும்னா த்ரோட் ஒத்துழைக்காதுன்னு சொல்லியிருப்பேன். ஆனா ரீசெண்டா 1 மந்த் தான் நம்ம வேற லெவல்ல இருக்கிறோம்ல. நான் அதெல்லாம் பாத்துக்கலாம். 3 வொர்ஷிப்பா முடிச்சுட்டு, மெசேஜ முடிச்சுட்டு, குஞ்சில மட சர்ச்ச முடிச்சுட்டு, எஸ்ஐசி கொடுக்க நான் தயார். ஏன்னா இது நான் எனக்கு கொடுத்த பலன் இல்ல. பசுத்த ஆவியினர் கொடுத்த வெடிகுண்ட அளவிற்கு வல்லமை. அதுதான் பேசினது. ஏன்னா அதை திருப்பி நான் ஒரு இடத்துல வந்துட்டு நான் விட்டேன் பாருங்க. என்னன்னா பசுத்த ஆவியானவரின் அனுபவம் ஒரு சில பேருக்கு பெற்ற பின்பு அவங்க எக்ஸ்பிரஸ் படுத்துற விதம் உங்களுக்கு தப்பா தெரியலாம். பட்டுன்னு புரள்றாங்க. அப்ப அது தப்பா கரெக்டா பிரதர் அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆவியானவர் தப்பானவர் அல்ல. ஐயோ பிரதர் எனக்கு வந்து அசிங்கமா போயிடுமோன்னு பயமாகுது. ஆவியானவரின் அபிஷேகம் எனக்கு பெற்றதுக்கு அப்புறம் நான் அதை எக்ஸ்பிரஸ் பண்றது, நானும் இவங்கள மாதிரி பைத்தியக்கார மாதிரி எதனா உலகம் வேற வீடியோ எல்லாம் கிறிஸ்டியன்ஸ் கலாய்க்கிறாங்க. யாரு இது இந்த மாதிரிதான். அந்த மாதிரி நான் கேளிக்கை பொருளாயிடுவோம்னு சில பேருக்கு பயத்திலேயே நிறைய பேர் வந்து அந்த ஆவியானவர் முழுமையை நம்ம பெற்றுக்கொள்ள தயங்குகிறோம். இந்த நாள்ல அந்த பொய்களை இயேசு பசுத்த ஆவியானவர் தகர்ப்பாராக. ஏன் சொல்றேன் அப்படின்னா அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ற விதம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு ஒரு பையனுக்கு வந்து ஒரு கன்னி பையனுக்கு வந்து ஐ லவ் யூன்னு சொல்லிச்சுன்னா எப்படி இருக்கும்? சில பேர் கிளிகிளின்னு இருக்கும். சில பேர் வந்து ஐயோ பச்சை பூச்சி பறக்குது. சில பேர் வந்து கண்ணு முன்னு ஓடுறோம். ஆம்பளை இருந்தா கூட ஏய் எனக்கு வெக்கமா இருக்குன்னா இந்த மாதிரி எல்லாம் பேசுற, என் வீட்டுல கேட்டு சொல்றேன். சில பேர் வந்து அப்படியே புது பலன் கட்சிடும். இதுக்காக காத்துட்டு இருந்தேன். சோ பாருங்களேன், என்ன வார்த்தை ஐ லவ் யூ சொன்னது யாரு? பொண்ணு. ஆனா அந்த அன்ப அந்த ஹை வோல்டேஜ் தான் இந்த பொண்ணு பார்த்தாலே நம்ம ஆஃப் ஆயிடும். ப்ரொபோஸ் பண்ணி தாக்கு பிடிக்க முடியாம எக்ஸ்பிரஷன் வேற வேற மாதிரி. சில பேர் எத்தனை போய் டக்குன்னு ஜாலியா ஒரு போய் லாரி முன்னாடி முட்டிப்பான். அது வேற அவன் ஒரு வெளிப்பாடு. லாரி முன்னாடி ஒருத்தன் முட்டிக்கிறான். அது லவ்வே இல்லைன்னு சொல்ல முடியாது. ப்ரொபோசல் தப்புன்னு சொல்ல கூடாது. இவன் தான்ப்பா ஸ்வீட்டா ஸ்வீட்டா அப்படியே ஸ்மைல் பண்ணி ஐ டு லவ் யூங்க. அது மட்டும் தான் இல்ல பாருங்க. வருது ஒரே மேட்டர் தான். ஒரே விதமான அன்பு தான். ஒரே விதமான அன்பளிப்பு தான். ஒரே விதமான வார்த்தை தான். ஆனா ரிசீவ் பண்ற நபர்கள் வெவ்வேறு விதத்துல எகிரி இதுக்காக தான் நான் எனக்கு கச்சிச்சுடா. இப்படியும் பண்ணலாம். எஸ். இன்ட்ரோவர்ட் அவன் எக்ஸ்பிரஸ் எல்லாம் பண்ண மாட்டேன். ஓகே நான் கூட உங்களை இப்படியும் பண்ணலாம். இந்த மாதிரி எகிரி குச்சி ஓடி போய் டக்குனு லாரில முட்டிக்கிறது வேற ஆர்வ கோளாறுல இதெல்லாம். அப்போ அந்த ப்ரொப்போசலை நம்ம தப்பு பண்ணக்கூடாது. எதுக்கு இதை சொல்றேன்னா ஆவியானவர் நம்ம கொடுக்கப்பட்டு நம்ம பலனடைவோம்ல அந்த ப்ராசஸ்ல எந்த விதமான இதுவும் இல்ல. ஆனா மக்கள் அதை வெளிப்பாட்டுற இன்னும் சில பேர் எகிருவாங்க. சில பேரால ஹேண்டில் பண்ண முடியாது. கரங்களை சுத்தி எகிரி குதிப்பாங்க. ஏன் இட்ஸ் தேர் எக்ஸ்பிரஷன் தானே தவிர அது ஆவியானவர் வந்து எல்லாருக்கும் அந்த பலன் வரும்போது அப்படி ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க வேணாலும் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணலாம். ஆனா அது ஒரு பீக்கு போகும்போது நான் உணர்ந்திருக்கிறேன். என் கால் தரையில நிக்கும் போது எதிர்றேன். ஐ மீன் ஐ எம் வெரி மச் லைக் எக்ஸைட்டட் லார்ட் தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் பிரசன்ஸ்.
உங்களுடைய பிரசன்ஸுக்காக நன்றி. நான் ஏன்னா என் கால் தரையில நிக்காது. ஐ ஜம்ப் அண்ட் செலிப்ரேட். விராட் கோலி ஓடி வந்து எகிறுவான் தெரியுமா? செஞ்சுரி அடிச்சுடுவான். ஏன்? எக்ஸைட்மென்ட் 100 அடிச்சிட்டான்டா. அது போல பரிசுத்த தேவன் என்ன நிரப்புறாருடா இன்சைட் அவுட். உள்ள இருந்து அவர் ஒரு வோல்டேஜ் குடுக்கும்போது, என் கால்லாம் தரையில நிக்காது. நான் எக்ஸ்பிரஷன் கைண்ட் தான். பத்துன்னு பொருள்னு அவசியம் இல்ல. நான் இந்த லெவல். புரியுதுங்களா? நீங்க சைலண்டா கூட அத அனுபவிக்கலாம். அதனால கொடுத்த தேவன் பெலனல்னா பெலன பெலன் அளிப்பார் சொன்னீங்கல்ல, பட்டுன்னு பொருள் அது அவங்களுடைய எக்ஸ்பிரஷன். ஆவியானவர் அப்படி குடுக்கல. அவரு பெலன் தராரு. அத அவங்க ரிசீவ் பண்ணிட்டு வெளிப்படுத்துற விதம் வந்து வேற வேற மாரி இருக்கலாம். அதனால மனிதர்களை பார்த்து ஆவியானவர் கணக்கு போட்டுறாதீங்க. ஆவியானவர் ஒருவரே. அது உங்களுக்கு அந்த அனுபவம் வரும்போது நீங்க எப்படின்னு நீங்க பார்த்துக்கோங்க. ஓகேவா? டைனமைட், யுனாமிஸ். ஓகே. சோ உடல் பெலன், உடல் பெலன், மனபெலன் எல்லா விதமான நமக்கு தேவையான பெலனையும் யார் தருவாரு? பரிசுத்த ஆவியானவர் தருவார். அதுதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். திருப்பி சொல்றேன் பாருங்க. இஃப் யூ வாண்ட் பவர், இஃப் யூ வாண்ட் பவர், ஹோலி ஸ்பிரிட் வில் கிவ் இட். உங்களுக்கு தேவையான வல்லமையை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவார். உங்களுக்கு எந்தெந்த இடத்துல உங்களுக்கு வல்லமை வேணும்? பவர் வேணும். பவர், பவர். உடல் ரீதியாவா? மன ரீதியாவா? எமோஷனலியா? எதுல வேணும்? உங்களுக்கு என்ன தேவையோ பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு தருவார். ஏன்னா பரிசுத்த ஆவி உங்க இடத்துல வரும்போது நீங்க பலன் அடைந்தல வெடிகுண்டு மாறி நீங்க வெடிகுண்டு அளவிற்கு பவர்ஃபுல்லா வல்லமையோடு நீங்க இருக்கக்கூடிய அளவிற்கு ஹோலி ஸ்பிரிட் ஆபரேட் பண்ணுவாரு. அது நீங்க அனுபவிக்கும் போது உங்களுக்கு தெரியும். நான் அனுபவிச்சதுனால தான் நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே. அனுபவிச்சு கொண்டே இருக்கிறதுனால நான் பேசிட்டு இருக்கேன். ஓகே. இப்போ ஒரு கேள்வி. ஓகே. என்ன கேள்வி அப்படின்னா, ஓகே பிரதர். இந்த வெடிகுண்டு அளவிற்கு எனக்கு வல்லமை கிடைக்குது. ஆவியானவர் எனக்குள்ள வாசம் பண்ணும்போது எல்லாம் ஓகே. எனக்கு ஒரு தேவையான உடல் பலன் உடல் பலன் திருப்பி சொல்றேன் பாரு. ஆவியில தான் நான் ஒரு ஆப்பரேட் பண்றேன். இல்ல, இல்ல, இல்ல. இது ஆக்சுவலா தனி டீச்சிங்கு. நான் ஒரு அவுட்லைன் மட்டும் சொல்றேன். பிசிக்கலி அவர் ஹீல் பண்ணுவாருங்க. பிசிக்கலி உடல் ரீதியாக நீங்கள் ஆவியானவரின் முழுமையினால நீங்க தாக்கப்படும் போது உடல் ரீதியா நிறைய உலகம் ஃபுல்லா சாட்சிகள் இருக்குது. அந்நிய பாஷைகள்ல பேசும்போது எனக்கு ஆவியானவர் முழுசா என்ன நிரப்பும் போது அந்நிய பாஷைலாம் ஒரு கிஃப்ட் தான். அதுல மாத்திரம் நான் சொல்றேன் உதாரணத்துக்கு ஆவியானவர் டக்குன்னு என்ன வந்து என்கவுண்டர் பண்ணும்போது இன்சைட் அவுட் அவர் என்ன வந்து நிரப்பும் போது பிசிக்கலி நான் ஹீல் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய சாட்சிகள் நீங்களே கேள்விப்பட்டிருக்கலாம். அதனால உடல் அளவு, மனபலன் எல்லாமே இந்த ஒரு சிச்சுவேஷன் எனக்கு எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம இந்த இந்த நபரை நான் மூஞ்சில மொழிக்கே பிடிக்கல. ஆனா மீட் பண்ணி அவன ஒரு மீட்டிங் இருக்குது. அந்த மாதிரி டைம்ல உங்களுக்கு தேவையான மனபலனை ட்ராமாட்டிக்கா இருக்குது. இந்த நபர் என் வாழ்க்கையில ரொம்ப மோசமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு போயிட்டான். திருப்பி அவன் மூஞ்சில முழிக்கணும் எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுன்னா, அந்த மாதிரி இடத்துல மனபலன் தேவை நமக்கு. உடல் பலம் வச்சு பிரயோஜனம் இல்ல. மனபலன். ஏசப்பா இந்த நபரை ஃபேஸ் பண்றதுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே அப்படின்னு நீங்க கேட்கும்போது, ஆவியானவங்களுக்கு பலன் அளித்து அவனை போய் அசால்ட்டா லைக் நம்மளோட கேக் வாக் மாதிரி போயிட்டு வர ஆவியானவர் உதவி செய்வார். அதனாலதான் ஓகே உடல் பலன், பிசிக்கலி மனபலன் உங்களுக்கு தேவையான அனைத்து பலனையும் ஒரு வெடிகுண்டு அளவிற்கு வல்லமையா ஆவியானவர் ஆபரேட் பண்ண ரெடியா இருக்கிறாரு. இப்போ கடைசி கேள்வி. எதுக்கு பலன்? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எதுக்கு என்ன பண்றதுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். பலன் அடைந்து ஃபுல்லா இருக்கிற எல்லாரையும் ப்ளீஸ் பண்ணணும், சந்தோஷப்படுத்தணும் அதெல்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். வசனத்தை திருச்சி பேசக்கூடாது. ஓகே. திருச்சும் பேசக்கூடாது, தஞ்சாவூரும் பேசக்கூடாது. ஓகேவா? சோ பாருங்க. வசனத்தை திருச்சி பேசாம பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து எதுக்கு பலன்? பலனை வச்சு நான் என்ன பிரதர் பண்ணணும்? நான் என் குடும்பம் அப்படியே ஒரு வாழ்க்கையை ஜாலியா வாழ்ந்துருக்கணுமா? கிடையாது. அவர் ஆவியானவர் கொடுத்த ரீசனு நிறைய அர்த்தங்கள்ல இருக்கலாம். ஆனா தேவ பலன் உங்களை நிரப்ப வேண்டுமா? எதுக்குன்னு ஃபர்ஸ்ட் பதில் சொல்லணும். தெரிஞ்சுக்கோங்க அட்லீஸ்ட். ஓகேவா? தேவ பலனால் உடல் அளவுல மனதளவுல எல்லாம் நிரப்பணும். எனக்கு தேவ பலன் வேணும் பிரதர். ஆவியானவர் என்ன நிரப்பி தேவ பலன் இன்சைட் அவுட் நிரப்பினா வெளில இருந்து உள்ள இல்ல, உள்ள இருந்து வெளியே. ஓகேவா? ஏன்னா ஆவியை அணைத்து போறாதுங்களை அணைச்சு வச்சுட்டு இருக்கிறோம் சில பேரு. இனிமேல் கொஞ்சம் அதை பட்டி பார்த்து டிங்கரிங் பண்ணி அப்படியே ஊதி ஊதி கொஞ்சம் அவர் வெளியே தூக்கிடுவாங்க. உறவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃப்ரெண்டு கூட. ஓகேவா? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து என்ன பண்ணணும்? எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். யாருக்கு? ஏசப்பாவுக்கு சாட்சியா இருக்கணும். அப்போ ஆவியானவரின் அந்த பலனால் நிரப்பப்பட்டு என்ன பிரதர் பண்ண எனக்கு கை கால் ஓடலையே என்ன பலன் வந்துச்சு என்ன பண்ணப்பா சாட்சியா வாழுப்பா கொஞ்சம். யாருக்கு? ஏசப்பாவுக்கு சாட்சியா வாழுப்பா. ஓகே பிரதர் இந்த வாரம் போய் சாட்சி சொல்லிடுறேன்ப்பா. சாட்சி சொல்றத பத்தி கிடையாது. இதை வாங்கினேன், அதை வாங்கினேன், கம்பளை வாங்கினேன், மூக்குத்திய வாங்கினேன், பிறரை காண்டத்துக்கு சாட்சி சொல்றேன் அது கிடையாது. அந்த அக்கா செம காண்டாவும் இதை சொன்னா போட்டு விடலாம் சாப்பிட்டோம். அது கிடையாது.
எதுக்கு பலன் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா, இயேசுவுக்கு சாட்சி சொல்ல இல்ல. இயேசுவுக்கு சாட்சிகளா இருக்க. We need to be his witnesses. விட்னஸ் அந்த ஐ விட்னஸ்ன்னு சொல்லி எடுத்துட்டு போய் ஏதாவது கிரைம்ல எதனா யாரு பார்த்த ஐ விட்னஸுக்கு தான் இருக்கு. நான் தான் ஐ விட்னஸ். நான் தான் பார்த்தேன் அந்த கொலை. இவன் தான் பண்ணான். இந்த விட்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாருங்களேன். அது போல ஏசப்பா எதிர்பார்க்கல என்ன தெரியுமா? நீ பலன் அடையணும்ப்பா நிரப்பணும். எதுக்கு? பாரு எருசலேமு, யூதேயா, சமாரியா, உலகத்தின் என்ன ஆண்டவர் ஏதாவது சொல்லி சரி எல்லாத்தையும் விட்டுருப்பா. உலகம் ஃபுல்லா எனக்கு சாட்சியா வாழு. சாட்சிகளா இரு. அதுதான். அப்ப எதுக்கு ஆவியானவரின் பலன், ஆவியானவர் கொடுக்கப்பட்ட பலன்னா, இயேசுவுக்கு சாட்சியா வாழ்றதுக்கு தான் இவ்ளோ ப்ராசஸ். இப்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இயேசுவுக்கு சாட்சிகளா இருக்க. எங்கெல்லாம் சாட்சியா இருக்கணும் அப்படின்னு கேள்வி. எருசலேமு, யூதேயா, சமாரியா நான் போல பிரதர். என்ன பிரதர்? நான் உங்களுக்கு புரியுற மாரி சொல்றேன் பாருங்க. எருசலேம்னா சர்ச்சு. சபை ஃபர்ஸ்ட் ஏன்பா சபை ஜனங்க முன்னாடி சாட்சியா இருக்கு. இங்க தேவன் எதிர்பார்க்கல அதான் ஃபர்ஸ்ட் சர்ச். ஓகேவா? சபை ஜனம், நம்ம ஃபேமிலி ஃபர்ஸ்ட் ஹோம் சர்ச் வந்து ஃபர்ஸ்ட் சர்ச் வந்து ஹோம் தான் இல்லையா? ஃபர்ஸ்ட் உன் வீட்ல நீ சாட்சியா இரு. எருசலேம். உன் வீட்ல சாட்சியா இரு. உன் சபை ஜனங்க முன்னாடி சாட்சியா ஃபர்ஸ்ட் டிக். ஓகே உங்க வீடு. வீட்ல சாட்சியா இல்லாம என்னதான் ஊழியம் பண்ணாலும் அது இந்த மெசேஜ் எல்லாம் முடிச்சுட்டு போய் எங்க அம்மா மூஞ்சில தான் மொழிகினேன், எங்க அப்பா மூஞ்சில தான் மொழிகினேன். நல்லா பேசுற தம்பியா உங்க வீட்டுல உனக்கே வீட்லயே உனக்கு சாட்சியே இல்லைன்னாங்கன்னா பிரயோஜனமே இல்லை பாருங்க ஊழியம் பண்ணி. அதனால ஃபர்ஸ்ட் வீட்ல சாட்சி டிக்கு எருசலேம். எருசலேம்னா சபை கூட கம்பேர் பண்ணலாம். சோ வீட்ல சபை மக்கள் முன்பாக நம்ம சில பேர் சொல்லுவோம் பாருங்க. பாரு உன் முன்னாடிலாம் நான் உண்மையா இருந்த அவசியமே கிடையாது. புரியுதா? ஏசப்பாக்கு தெரியும் நான் யாருன்னு. இல்ல அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏசப்பாக்கு தெரியும் தான். மனுஷங்களுக்கு அதுதான் கனி தருகிற வாழ்க்கை பாருங்க. மனுஷங்க முன்பதாக நாம் வாழுகிற வாழ்க்கை ரொம்ப இம்பார்ட்டன்ட். இனிமேல் பாருங்க பிரதர். இவன் என்ன நினைக்கிறான்? அவன் என்ன நினைக்கிறான்? கிடையவே கிடையாது. பிரச்சனையே கிடையாது. ஏசப்பா என்ன குச்சி என்ன நினைக்கிறது? இல்ல. இவன் என்ன நினைக்கிறான்? அவன் என்ன நினைக்கிறான்? ரொம்ப முக்கியம். அவன் தப்பா நினைச்சா பிரச்சனை இல்லை. நான் சொல்றது வந்து அவன் எல்லாரும் முன்பதாகவும் நற்சாட்சி பெற வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு பேர் தான் ஆவியின் கனி. அன்பு. யாருக்கு தெரியும்? அன்பை வச்சு நான் என்ன பண்றது? என் அன்பு பிறருக்கு தெரியணும். பிரதர் கிறிஸ்துவின் அன்பை எனக்கு வெளிப்படுத்துறாருப்பா. சந்தோஷம். நானே சந்தோஷமா இருக்கல. பிறருக்கு சந்தோஷத்தை வெளிப்படுத்து. என்னை பார்க்கும்போது ஜாய்ஃபுல்லா இருக்கணும். சமாதானம். நான் மட்டும் வச்சுக்கல. நான் பிறருக்கு சமாதானம் கொடுக்கிறவனா இருக்கும். ஃப்ரூட் ஆஃப் த ஸ்பிரிட் இருக்கு. எல்லாமே எனக்கு இல்ல பிறருக்கு. ஆவியின் கனி மொத்தமே கனினாலே மரமே சாப்பிட்டுக்குமா கனியத்தான் நல்ல டேஸ்டா இருக்குது நம்ம கனி. கனினாலே மரத்துக்கு பிரயோஜனம் இல்லை. இந்த மரத்துக்கு பிரயோஜனமே இல்லை. என் கனி என்கிட்ட இருக்கிற ஆவியின் கனி எல்லாமே பிறருக்கு பிரயோஜனமா பாருங்களேன். சாட்சியின் வாழ்க்கை என்பது எதுக்கு பலன் அளிக்குது? சாட்சியின் வாழ்க்கை வாழணும். யாருக்கு பிரயோஜனம்? ஆண்டவருக்கா? மக்களுக்கு. மக்களுக்கு. அப்ப பாருங்க சாட்சிகளா இருந்து ஏச பாக்குறதுனா பிரயோஜனமா? நீ சாட்சியா கிடையாது. மக்கள் முன்பதாக நான் இல்லடா நீ உன் மூலியமா தானே என்ன பார்ப்பாங்க. உன் மூலியமா தானே என்ன பார்ப்பாங்க. நீ தானே என்ன பிரதிபலிக்கிற. அதனால உஷாரா வாழு, சாட்சியா வாழு, பரிசுத்தமா வாழு, எனக்கு பிடிச்ச மாதிரி வாழு, என்னை போல் வாழ். அதுதான் பாருங்க. ஃபர்ஸ்ட் எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? வீடு. வீடு டிக் அடிச்சிட்டேன். ஓகே. சூப்பர். அடுத்தது ஆண்டவரே. ஓகே. சர்ச் ஜனம்பா. ஃபர்ஸ்ட் ஹோமு. அப்புறம் நம்ம குடும்பமா ஃபேமிலி இல்லையா? குடும்பம், சபை. ஓகே, ஓகே ஆண்டவரே. ஓகே, வெரி குட். எருசலேம் டிக். அப்புறம் யூதேயா. ம். ஆ நண்பர்கள், சொந்தங்கள் இவங்களாம் யூதேயா. அதாவது எருசலேமே அதுக்கு அடுத்த லெவல் யூதேயா. நண்பர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சாட்சிய வச்சுக்கிறது. நம்ம வந்து பயங்கரமா இங்க அக்கினியா ஊழியம் பண்ணிட்டு போயிட்டு ஃப்ரெண்டு கிட்ட டேய் மச்சான் நீ இப்ப சொல்றேன் ஒரு உதாரணத்துக்கு கேட்ட நீ எல்லாம் பாஸ்ட் இதை எவ்வளவு எலிச்சவான் நம்புவான். எனக்கு தானே தெரியும் வண்டவாளம் தண்டவாளம் அப்படின்னு இப்பயும் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா அப்படிப்பட்ட வாழ்க்கையை வேஸ்ட். சாட்சி இல்லாத ஜீவியம். புரியுதுங்களா சொல்றது? அந்த மாதிரி இல்லாம சர்ச்சில் எனக்கு நல்ல பேருப்பா, வீட்டுல நல்ல பேருப்பா, ஆனா ஃப்ரெண்டு கிட்டதான்ப்பா நான் நானா இருப்பேன். அந்த நான் நானா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு அட்டூழியம் பண்றோம் தெரியுமா? அதுதான் தப்பு. அதுதான் அட்ரஸ் பண்ண ஆசைப்படுறாரு. ஆவியானவர் தான் உலகத்தான் இருக்கிறான். ஆவியின் அபிஷேகம் பெறாதவன், பாப்டிசம் எடுக்காதவன் இருக்கிறான். நீயும் அதே மாதிரி இருந்தா என்னடா பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி காட் இந்த நாள்ல நம்மளை பார்த்து கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கொஞ்சம் ஷார்ப்பா கவனிங்க. என்ன அப்படின்னா நண்பர்கள் மத்தியில் அதான் யோதையா பாருங்களேன். நண்பர்கள் ரொம்ப முக்கியம். நண்பர்கள் மத்தியில் நமக்கு இருக்கிற சாட்சி ரொம்ப முக்கியம். நான் சர்ச் ஜனத்துக்கிட்ட நல்ல ரெப்யூட்டேஷன்ல இருக்கிறேன். நான் வந்து என்னுடைய ஃபேமிலில நல்ல ரெப்யூட்டேஷன். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் நான் நானா இருக்கேன்னு சொல்லிட்டு பாவம் பண்ணி நான் அட்டூழியம் பண்ணின்னு இருந்தேன்னா, அது சாட்சியின் ஜீவமே கிடையாது. ஏசவா பாருங்களேன். வேர்வா எருசலேம்ல உஷாரா இருந்துக்கோ. சாட்சி ஆத்துரு. யூதேயா சமாளம் அவங்க உதவாதவனுங்க தான். அவங்க கிட்ட போய் எப்படி வேணா சொல்லவே இல்லை. எருசலேம்லயும் சாட்சியாரு. நீ என்ன பண்ணு? யூதேயாவிலும் சாட்சியாரு. சமாரியாவிலும் சாத்தியாரு.
அப்ப சாட்சி பாருங்களேன். அப்ப எருசலேம்ல குடும்பத்திலயும் சாட்சி ஆகணுமா? ஓகே ஆண்டவரே. சர்ச்சுல ஏமாத்திடுவேன். ஓகே. என்ன பண்ணுப்பா அடுத்தது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் சாட்சியா இரு. என்ன ஆண்டவரே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் என்னுடைய முளமாரித்தனம், முடிச்சவைத்தனம் எல்லாமே நானா இருக்க முடியும். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ள வாழ்கிறாரு. இதுதான் கடினமான பயணம். சில பேருக்கு கடினம், சில பேருக்கு வந்து ஜாலி. அவர மாரி வாழணும். சில பேர் பாருங்களேன், உறவுல இருக்கிறவன் ஜாலியா வாழ்ந்துட்டு போயிடுவான். ஸ்தோத்திரம். அதுதான் கஷ்டம். பாவம் பண்றது கஷ்டம். யாருக்குமே தெரியாம பண்ணோம். ரொம்ப ரொம்ப கஷ்டம். பண்ணி மாட்டிக்கினா கெட்ட பேர் எடுக்கணும். அது ரொம்ப கஷ்டம். கெட்ட பேர சுமக்கிறதுக்கு அதுதான் கஷ்டம். பரிசுத்த வாழ்க்கை வாழறது அவருடைய ஹெல்ப் இருந்தா ரொம்ப ஈஸி. ஜாலியான ஒரு லைஃப். அப்படியே கூலா அப்படி உட்கார்ந்து படுத்துக்கின்னு ஜாலியா மிதப்புல இருக்க வேண்டியதுதான். ஆனா பிசாசு என்ன சொல்லுவானா, பிரதர் ஐயோ பாவம் பண்றதுலாம் ரொம்ப ஈஸி. பரிசுத்த வாழ்க்கை வாழறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு உல்டாவா திருப்பி விட்டானா. இப்ப நம்ம எல்லாரும் என்ன பொய்ய நம்பின்னு இருக்கிறோம். பரிசுத்த வாழ்க்கை வாழ்வது ரொம்ப கஷ்டம் பிரதர். உலகத்துல இருக்கிற ரொம்ப கஷ்டம். பரலோகத்துக்கு போனாதான் கிடையவே கிடையாது. யாருக்கு கஷ்டம்னா, சுயபலன்ல ஒருத்தன் ட்ரை பண்றான்னா, அவன் ரொம்ப கஷ்டம். நீ தலைகீழ நில்லு ராஜா. உன்னால பரிசுத்தமா வாழவே முடியாது. ஆனால் இன்னும் ஆவியானவர் கொடுக்கப்படுகிறார். பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுக்கப்பட்டு, அவர் எனக்குள்ள நிறைவா இருக்க நான் அனுமதித்தால், ஆவியை அணைத்து போடாமல் நான் அனுமதித்தால், என் பரிசுத்த ஜீவியத்தை அவரே பார்த்துப்பாரு. நான் அவருக்கு ஆக்சஸ் கொடுத்து அவரோட உறவுல பலப்பட்டா போதும். உறவுலயே இருந்தா போதும். எனக்கு தேவையான பரிசுத்த வாழ்க்கையை வாழறதுக்கும், கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற வாழ்க்கையை வாழ்வதற்கும் தேவையான பலனை பரிசுத்த ஆவியானவரே எனக்கு தருவாரு. நான் ஜாலியா லைஃப வாழ்ந்துட்டு போயிடலாம். இந்த பொய்ய அடிச்சு உடைக்கிறாரு பாருங்களேன் ஏசப்பா இந்த நாள்ல. என்ன பொய்? பரிசுத்த வாழ்க்கைலாம் கஷ்டம். அசுத்தமான வாழ்க்கை ஈஸி. நோ, நோ பிரதர், நோ சிஸ்டர். அசுத்தமான வாழ்க்கை, பாவம் நிறைந்த வாழ்க்கை கஷ்டம். இத பாவம் பண்ற எல்லாருக்குமே தெரியும். ஏன் கஷ்டம்? குற்ற மனசாட்சியை சுமக்கணும். அசிங்கத்த, அவமானத்த மனசுல சுமக்கணும். நம்மளாலலாம் அது உலகத்த மாதிரி நம்ம இருக்க முடியாது. பாவம் பண்ணிட்டு அவன் எனக்கு என்னான்னு இருப்பான். நம்ம இருக்க முடியாது. ஏன்னா பரிசுத்தாவியானவர் உள்ள இருந்து குத்தினே இருப்பாரு. டேய் நீ பண்ணலாமா? நீ நல்லவனாச்சே, நீ பரிசுத்தவானாச்சே, நீ நீதிமானாச்சே, நான் உன்னை மகிமைப்படுத்திருக்கிறேன். நீ எப்படி பண்ண? நோண்டினே இருப்பாரு பாருங்களேன். அது செம காண்டு அது. இது அவர் கூட உறவுல இருந்து நல்ல ஓரளவுக்கு நல்ல பியூட்டிஃபுல்லான ஒரு ஹோலி ஸ்பிரிட் ட்ரிவன் ஒரு லைஃப் வாழும்போது ஜாலியா இருக்கும் லைஃப். எது கஷ்டம்? பாவம் பண்ற வாழ்க்கை தான் கஷ்டமே தவிர பரிசுத்த ஜீவியம் அல்ல. ஆண்டவர் நிறைய பேருக்கு வந்து பொய்களை உடைச்சு தகர்த்து கொண்டிருக்கிறார். சோ நண்பர்கள் மத்தியில, இந்த சொந்தக்காரங்க மத்தியில சாட்சிகளா இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரு. யூதேயாவிலும் சாட்சியா இருக்கணும். சர்ச்சில் நல்ல பேரு, சொந்த குடும்பத்துல நல்ல பேரு. ஆனா சொந்தக்காரங்க எல்லாம் நல்ல பேரு வேற வேலை வெட்டி இல்ல. அவங்கள போய் ஐஸ் வைக்க சொல்லலாம். கொஞ்சம் சாட்சிகளா இருக்கணும். இயேசுவுக்கு சாட்சியா வாழ்ந்தா போதும். ஓகே, we need to be witnesses. நான் கிறிஸ்துவை பிரதிபலிப்பேன். நான் கிறிஸ்தவன். அவ்வளவுதான். உனக்கு அது பிடிக்கலையா அது உன் இஷ்டம். நான் இவ்வளவுதான் நம்ம ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும். அததான் பாருங்க, ஸ்டாண்ட் எடுக்கணும். நான் இதுதான். ஐ பிலாங் டு ஜீசஸ் கிரைஸ்ட். அவ்வளவுதான். அது உனக்கு பிடிச்சா பிடிக்கலாம் உன் இஷ்டம். நான் இதுதான். யார் முன்னாடி வேணும்னா கிறிஸ்துவ கன்ஃபர்ஸ் பண்றதுக்கு ரெடியா இருந்தா சொல்றேன். பலன் எதுக்கு அவனுக்கு கொடுத்துக்கிறேன். எவன் வந்து உன்னை கேட்டாலும் நான் இன்னாலும் நான் கிறிஸ்தவன். நான் இப்படிதான் என் வாழ்க்கையை வாழ்வேன். இது இப்படி வாழ்ந்தாதான் ஏசப்பாக்கு பிரியம்னு சொல்லிட்டு அந்த விதமான ஒரு லைஃப் ஸ்டைல வாழ்க்கை முறையை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். நண்பர்கள் வந்து ஐயோ இவன் ஸ்கூல் ஃப்ரெண்டு வரானே, இவன் நம்மள பார்த்தா பழம்னு நினைச்சுப்பானே இப்போ. ஆஹா, நினைச்சுன்னு போட்டோம். பழம் நினைச்சுன்னு போட்டோம். மச்சான் ஆமாண்டா அப்போ ரொம்ப மோசமா தான் இருந்தா இப்ப ஏதோ கத்தர் கிருபையில நல்லாங்கிறனா அப்படி சொல்ல கத்துக்குங்க. அதான் பாருங்க. ஏன் தெரியும் நிறைய பேர் தபாய்க்கிற இடம் எது தெரியுமா? ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. ஏன்னா அவன் உலகத்தாரா இருப்பான். நம்ம கொஞ்சம் ஐயோ பழம் பேரத்துல போறேன்னு சொல்லிட்டு வா மச்சான் என்ன நீ சரக்கடி நான் கூட தானே உட்காந்து இருப்பேன் ஊருக்கு காத்துனே சைடிஷ் சாப்பிடு. நோ 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 ஏய் ஏய் ஒரு காலத்துல நான் எப்படி எல்லாம் முக்கியம் இல்லடா. இனி என் லைஃப் வேற. நான் அந்த பக்கமே வர பிடிக்கல மச்சான். நீயும் அதை பண்ணாத. எனக்கு உடன்பாடு இல்ல. இருந்தாலும் நான் சொன்னா நீ கேட்க போறேன். எதனா பண்ணின்னு போ. நான் ஐ எம் நாட் கோனா அசோசியேட் வித் யூ வென் யூ ஆர் சின்னிங். நீ பாவம் பண்ணும்போது நான் எனக்கு உன்னை பிடிக்கும். ஆனா நீ செய்யற பாவத்தை எனக்கு பிடிக்காது. ஒரு காலத்துல நான் அந்த பாவத்தை செஞ்சவனா கூட இருக்கலாம். அதனால நீ என்ன அதை டேர்ம் பண்ணாத, லேபிள் பண்ணதே நீ மட்டும் ஒருத்தமானு கேட்காத. நான் இப்ப மாறிட்டேன் மச்சான். அதனால சொல்றேன் நான் இந்த ஸ்பாட்ல இருக்க விரும்பல. யூ யூ கேரி ஆன் அப்படின்ட்டு ஒதுங்க கத்துக்கணும். அதுதான் அவங்க ஒரு நாள் சம காண்டா இருப்பான். ஒரு நாள் யோசிப்பான் பாருங்கள சருகாச்சிட்டு போதையில கூட யோசிப்பான். இவனும் நம்மள மாதிரிதான். இவனுக்கு எப்படி இந்த மாற்றம்? அப்ப அவன் வணங்குற இயேசு ஏதோ ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிக்கிறாரு. வை நாட் ஐ ட்ரை ஜீசஸ்னு யோசிப்பான். அப்ப உங்களை வந்து ஆக்சஸ் பண்ணுவான். மச்சான் எப்படிடா நீ மட்டும் எப்படி மாறின? இல்லடா கிறிஸ்துவின் அன்புடா, ஆவியானவருடைய பலன்றான். இதை பத்தி எனக்கு சொல்றியாடான்னு சொல்லு. நீங்களும் நானும் தான் பவுலா பிலிப்பா இருந்து ஊழியம் பண்ணிருப்போம். பாத்தீங்களா எவ்வளவு பெரிய வாய்ப்பை எது ஏற்படுத்தி தருது? சாட்சியின் ஜீவியம். யார் முன்பதாக? ஃபேமிலி முன்பதாக மட்டுமா? காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு. அம்மா முன்னாடி என்னதான் அப்பா முன்னாடி என்னதான் நம்ம அட்டுழிவே பண்ணாலும்
என் பையன் தான் பரிசுத்தவான், என் பையன் தான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க உலகம் ஃபுல்லா. பாருங்களேன். பையன் எவ்வளவு பெரிய உதவாக்கரையா இருந்தாலும், அவங்களுக்கு என் பையன் ராஜா மாரின்றுவாங்க. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இப்ப ஃபேமிலில இந்த சர்ச்சில நல்ல பேர் எடுக்கலாம் இல்ல. ஃபிரெண்ட்ஸ் மத்தியில, சொந்தக்காரங்க மத்தியில் நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்ல வரல. கிறிஸ்துவுக்கு சாட்சியா வாழணும். சாட்சியா வாழ்ந்தா நேம் வில் ஃபாலோ ஆட்டோமேட்டிக்கலி. ஓகேவா? சொந்தக்காரங்க மத்தியில, தெரிஞ்சவன் தெரியாதவன் மத்தியில இப்ப அடுத்தது வரும் பாருங்க. இதான் முக்கியம். சமாரியா, சமாரியா. அதாவது யூதர்களும், சமாரியர்களும் முட்டிப்பானுங்க, சண்டை போட்டுப்பானுங்க. சோ கிட்டத்தட்ட நான் கம்பேர் பண்றது வந்து எனிமீஸ், எதிரிகள். அவங்க எதிரிகள் இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து உடைக்க தான் வந்தாரு. இப்ப நான் சொல்றேன் பாருங்க. யார் யார் முன்பதாகலாம் சாட்சியா இருக்கணும்னா, சரிதான் 2, 3 நாளைக்கு கூட இருந்துறேன். உன் எதிரி முன்பதாக கூட நீ இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும். இது ரொம்ப கஷ்டங்க. நம்மளுடைய எதிரிகள், நம்மை பகைப்பவர்கள் மத்தியிலும் நாம் இயேசுவுக்கு சாட்சியா இருக்கணும். ரொம்ப கஷ்டமாச்சு பிரதர். பிரதர் கஷ்டம் தான். அதனாலதான் பரிசுத்த ஆவியானவரின் பலன் வேணும். எப்படி இல்ல? எப்படி இது முடியும்? ம். சர்ச்ல ஒரு மாரி இருக்கலாம். ஆனா இந்த பாரு சில பேர் சொல்லுவாங்க. நான்லாம் சர்ச்ல ஒரு மாரி சண்டைன்னு வந்துட்டு வைங்களேன், மவன லுங்கிய மடிச்சு கட்டுனேன். நாக்க அப்படி மடக்குனேன்னு வை அவ்வளவுதான். அதுக்கப்புறம் வாயில வந்து வர வார்த்தை எல்லாம் எனக்கு தெரியாது. அந்நிய பாஷையில பேசுறேன். அதாவது வேற அந்நிய பாஷையில பேசுவாங்க அவங்க. அந்த மாதிரி பாருங்க. சத்துருக்கள் கிட்ட, எனிமீஸ் கிட்ட ஒரு சண்டை, ஒரு 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 விதண்டாவாதம், ஒரு வாக்குவாதம், ஒரு எனிமீஸ் எஸ்பெஷலா நம்ம பகைஞர்கள் முன்பதாக கிறிஸ்துவுக்கு சாட்சியா இருக்கணும்னு தேவன் எதிர்பார்க்கிறார் பாருங்க. சத்துருக்கள் கிட்ட நான் வேற மாரி இருப்பேன். ம். நாம சர்ச்சிலலாம் ஓகே. அவன் நம்மள எதுவும் பெருசா பண்ண மாட்டாங்க. அவன சண்டைன்னு வந்துச்சுன்னா கிடையவே கிடையாது. ஏசப்பா என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறாரு? அதனாலதான் சொல்றாரு பாருங்க. ராஜா அரைஞ்சானா அத்த கணத்த காட்ட கத்துக்கோ. அதுதான் எனக்கு சாட்சி நீ. அவன் அரைஞ்சானா, ஒரு கன்னத்த அரைஞ்சா, இன்னொரு கன்னத்த காட்டுன்னா, நம்ம ஆளு என்ன புரிஞ்சுக்கினான்? ஒரு கன்னத்துல அவன் அரைஞ்சானா, இன்னும் 2 கன்னத்துல காட்டு காட்டுன்னு காட்டிடுறான். திருப்பி பலார் பலார் போய் இவன் அடிச்சிடறான். கிறிஸ்தவ ஜீவன் என்பது இல்ச்சவாயா இருக்கிறத சொல்ல, ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பாருங்க ஏசப்பா. என்ன இன்சிஸ்ட் பண்ண விரும்புறாருன்னா, டேய் நீ ரொம்ப பொறுமைசாலின்னு காட்டுறான். உன் எதிரியா தான் இருப்பான். உன் எதிரியே அவன் எதிரியா இருக்கலாம், உன்னை பகைக்கிறான், எல்லாம் ஓகே. அவன் முன்னாடி நீ அடி வாங்குன்னு நான் சொல்ல வரல. ஆனா, டேய் நான் உன்னை விட பொறுமைசாலிடா. என்ன அரேரியா போ நீ என்ன ட்ரிகர் பண்ணணும்னு நினைக்கிறியா? வாய்ப்பே கிடையாது. நான் பரிசுத்த ஆவியினால் நிரம்பி போய் உலகத்துல இருக்கிற எல்லாருமே ட்ரிகர் ஆவாங்க. பிக் பாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரிகர்ன்ற வார்த்தைக்கு 1008 அர்த்தம் குடுத்துறான் ஒவ்வொரு எபிசோட்ல. அந்த அளவுக்கு நான் ட்ரிகர் ஆன, நீ ஆக்ஷன் பண்ண ட்ரிகர் ஆவன, நீ இது பண்ண ட்ரிகர் ஆவன, இந்த வார்த்தை எல்லாத்துக்கும் ட்ரிகர் ஆன எங்கடா போறது? பாருங்க உலகம் ஃபுல்லா அப்படி இருக்குது. ஆனா பரிசுத்த ஆவியானவரை நடத்தப்படுறவங்க எப்படி சாட்சிகளா இருப்போம்னா, பகைஞர்கள் முன்பதாக கூட அதான் வசனம் சொல்லுது பாருங்க. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா, அவனோட சத்துருவ கூட சிநேகிதன் ஆகிடுவான். அவன் வந்து ஆஜராவ வச்சிருவாரு. எப்போ? சாட்சி வாழ்க்கை வாழும்போது. ம். எப்படி அது வாழ முடியும்? பரிசுத்த ஆவியின் பலன். எப்போ? எப்படி? எப்படி பிரதர் இது செட் ஆவாது. நான்லாம் இறங்கி சண்டை செய்யலாம்னு நினைக்கிற ஆளு என்ன ஆஃப் பண்றீங்களே, நான் ஆஃப் பண்ணலங்க. நான்லாம் எப்படி தெரியுமா? நீ அடிச்சுன்னு வந்து உட்கார்ந்து ஜாலியா பாப்கார்ன் சாப்பிட்டு வேடிக்கை பார்க்கிற ஆளு நானு. ஆனா வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, ஆவியானவரால் நிரப்பப்படுறது எருசலேம்ல மாத்திரம் இல்ல சாட்சி இல்லப்பா. யூதேயாவில இருக்கணும், சமாரியாவில இருக்கணும். சும்மா விட்டுருவேனா? உலகத்தின் முடிவு பரியந்தம் எங்க போனாலும் நீ சாட்சியா இருக்கணும். அப்பன்னா யார் பார்த்தாலும் பார்க்கலனாலும் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி, குடும்பத்தின் முன்னாக, சபைக்கு முன்பதாக, எதிரிகள் முன்பதாக கூட நீ கிறிஸ்துவ விட்டு குடுத்துறாத. நான் சண்டை போடுறதே ஏசப்பாக்காக சண்டே போட எதுக்கு ஏசப்பாக்காக சண்டை போட்டுக்கிறேன். சில பேர் ஏசப்பாக்காக சண்டை போடுறேன்னு அசிங்க அசிங்கமா திட்டுனுக்கிறான். எதுக்கு? டேய் நீ என்னடா என் கடவுளை பத்தி பேசுறது? அப்படிங்க திட்டுனுக்கிறான். தேவன் மகிமைப்படுவாரா? ஆண்டவரே உங்களுக்காக தான் அசிங்கமா பேசி சண்டை போட்டேன். டேய் யார்ரா நீ? என்ன மாதிரி மாறினா எனக்காக நீ அசிங்கமா பேசி சண்டை போட்டு என்னடா பிரயோஜனம்? பிரயோஜனமே இல்ல. அந்த மாதிரி பாருங்களேன். நீ இறங்கி சண்டை போடுறது கிடையாது. உன் பகைஞர்கள் முன்பதாக கூட இவன் என்னடா ரொம்ப ஏசப்பாவாகிறான். இவன்கிட்ட சண்டை போட்டு அப்படின்ட்டு அவன் காண்டா இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சாட்சி. ஏன் தெரியுமா? இயேசு கிறிஸ்து வாழ்ந்த வாழ்க்கையில பாருங்க, அவர் பொறுமையின் சிகரம், பரிசேயர் சதுசேயர்லாம் அடிச்சு ஒரு தாட்டை எடுத்து அது வேற விஷயம். ஆனா, மரிக்கும் தருவாயில கூட பாருங்களேன், பிதாவே தான் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார். இவங்கள மன்னிச்சு விட்டுருங்கப்பான்னும் போது, அவர அரைஞ்சவன், துப்புனவன், அந்த ஈட்டி எடுத்து குத்துனவன், ஸ்லாப் பண்ணவன், சாட்டை அடிச்சவன், இந்த சிலுவையில அரைஞ்சவன் எல்லாரும் எப்படி இருந்திருக்கும் பாரு. யார்ரா இவரு? அவங்கள பொறுத்தவரைக்கும் இவன் ஒரு கள்ளன் அவ்வளவுதான். திருடன். ஏன்னா 3 திருடங்கள தான் இது பண்றாங்கல்ல. அவன் குற்றவாளி தான் அவங்கள பொறுத்தவரைக்கும். ஆனா டேய் உன் பக்கத்துல இருக்கிற 2 குற்றவாளிகளும் இது பண்ணல. என்னடான்னா இவரு மேசியான்னு ஒரு பக்கம் உலகம் பேசிக்குது.
என்ன போய் நான் தான் இப்பதான் துப்புனேன் இவரை கிண்டல் பண்ணோம். அவரு ட்ரெஸ் தர கிழிச்சு சீட்டு குலுக்கி போட்டு யாருக்கு இது வந்து பாத்துக்கலாம்னா கலாய்க்கிறோம். எடுத்துன்னு வந்து தண்ணி கேட்டா எடுத்துன்னு வந்து ஒரு கசப்பான ஒரு ஏதோ புளிக்கிற நீரை குடுக்குறோம். இவ்வளவு அட்டூழியம் பண்ணியும், இவ்வளவு இவர இரிட்டேட் பண்ணியும், இவ்வளவு ட்ரிகர் பண்ணியும், அவருடைய தகப்பன் கிட்ட கடவுள்கிட்ட ஒரு ஜெபம் பண்ணும்போது இவங்கள மனுஷனுங்க என்ன ஜெபம் பண்றாருன்னா, அவர் எப்பேர்ப்பட்ட கிங்கு. அவருடைய பிள்ளைகள் தான் நீங்களும் நானும். நாம் பொறுமையின் சிகரங்களா இருந்துதான் ஆக வேண்டும். இது கட்டாயம் அல்ல. நம்மளால் இருக்க முடியும். சுயபலத்தினால் ட்ரை பண்ணீங்கன்னா சான்ஸே கிடையாது. ஒரு செகண்ட்லயே ஆஃப் பண்ணுவான். ட்ரிகர் பண்ணிட்டு வாய கலருவானுங்க. அப்ப அதுக்குதான் தேவ பலன் தேவை. குடும்பத்தினர் கிட்ட மாத்திரம் சாட்சியின் வாழ்க்கை வாழ்வதல்ல. சபையிடம் மாத்திரம் சாட்சியின் வாழ்க்கை வாழ்வதல்ல. சொந்தங்கள், நண்பர்களிடம் மாத்திரம் சாட்சியின் வாழ்க்கை வாழ்வது அல்ல. ஆனால் சத்துருக்கள் முன்பதாகவும், நம்மை பகைப்பவர்கள் முன்பதாகவும், நம்ம கிட்ட சண்டை போறதுக்குன்னு எப்பதான் வாய்ப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் காத்து நிக்கிறான்ல, அவர்கள் இடமும் அவர்கள் முன்பதாகவும் சாட்சியின் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இந்த நாள்ல. இது சாத்தியமா பிரதர்? நான் பிரதர் பேசுறீங்கன்னா 100% சாத்தியம். இது எப்போ சாத்தியம் அல்ல அப்படின்னா உங்களுடைய சுய முயற்சியிலயோ சுய பலன்ல ட்ரை பண்ணீங்கன்னா இப்பயே எழுதி கொடுத்துறேன், ஃபெயில் ஆயிடுவீங்க. சாத்தியம் எப்ப சாத்தியம்னா, ஏசப்பா ஐ சரண்டர், நான் ஆஜராயிடுறேன், என்னால இந்த வாழ்க்கை வாழவே முடியாது, ரொம்ப ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃபா இருக்கு, நீங்க பாத்துங்க, ஆவியானவர் என்ன முழுமையா நீங்க நிரப்புங்க ஏசப்பா. அவங்களுடைய பலனால் நிரப்புங்க, உடல் பலன், மனபலன், வாயு, வார்த்தை, எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எல்லாமே எனக்கு கொடுங்க. நீங்க எதிர்பார்க்கிற சாட்சியின் ஜீவியத்தை எருசலேம், யூதேயா, சமாரியா, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் வாழ்வேன்னு சொல்லிட்டு நீங்க கமிட் பண்ணுங்க. நான் விசுவாச அறிக்கையாடுறேன், நீங்களும் நானும் அந்த விதமான சாட்சியின் வாழ்க்கையை நிச்சயமாய் வாழ்வோம். நம்மால் அது கூடும். ஏன்னா வசனம் சொல்லுது, பிலிப்பியன்ஸ் 4:13, பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. பாருங்க, கிறிஸ்து கொடுத்த ஆவியானவர்னாலே, என்னை பலப்படுகிற கிறிஸ்து என்னை பலப்படுத்துகிற ஆவியானவர்னாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப நம்மளால முடியாதுன்னு எதுவுமே கிடையாது. எல்லாவற்றையும் நம்மளால செய்ய முடியும். நம்மளால முடியாத பரிசுத்த ஜீவியம் கிடையாது. நம்மளால வாழ முடியும். நம்மளால முடியாத ஒரு குட் ஹாபிட்ஸ் கிடையாது. நம்மளால எல்லாமே முடியும். சுயமா ட்ரை பண்ணா பல்ப் வாங்க வாய்ப்பு இருக்குது. ஆவியானவரின் நிரப்புதல் மூலியமா, ஆவியானவரின் ஆட்சி மூலியமாக, ஆவியானவரின் நட்பை நாம் கை கொண்டு பயங்கரமான பிரம்மாண்டமான ஆசீர்வாதமான வாழ்க்கை நாம் வாழப் போகிறோம். நீங்களும் நானும் ட்ரை பண்ணலாம். நிச்சயமா ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டில வர ஒவ்வொரு அட்டன் பண்ற ஒவ்வொரு நபர்களும், இந்த மெசேஜ் பாக்குற ஒவ்வொரு நபர்களும் நீங்கள் பாக்கியவான்கள். ஏன்னா இந்த வார்த்தையை நீங்க கேட்கறீங்கனாலே, ஏசப்பா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்ன, அவர் மனசுல என்ன இருக்குன்னா, இந்த வார்த்தையை எடுத்துன்னு போய் உங்ககிட்ட சேர்க்கறதுனால காரணம் என்ன அப்படின்னா, உன்னால இது முடியும். அதனாலதான் வார்த்தை வந்துக்குது. யாருனால முடியாதுன்னு வைங்களேன், அவர் ஆண்டவர் நம்பணும்னு அவசியமே இல்லை பாருங்களேன். இந்த வார்த்தை அவங்களுக்கு போய் ரீச்சே ஆகாது. பாதிலே மெசேஜ்ல கட் அடிச்சு போயிட்டு இருப்பாங்க. இப்ப போர் அடிக்குது ஆவியா ஃபுல்லா கேக்குறீங்கனாலே என்ன அர்த்தம் தெரியுமா? அது யூடியூபா இருக்கலாம், ஜூமா இருக்கலாம். என்ன அர்த்தம்னா, ஐ எம் எக்ஸ்பெக்டிங் திஸ் ஃப்ரம் யூ டியர். நான் உங்ககிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்றாருன்னு நினைச்சுக்கோங்க. நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறேன். அதனாலதான் மெசேஜ் ஃபுல்லா முடிகிற வரைக்கும் நீ கேக்குறதுனாலே நீ கில்லிதான். நீ கில்லிதான். உன்னால முடியும். நான் உதவி செய்யறேன். நான் பலனால நிரப்புறேன். நீ சாட்சியா வாழ்வ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாட்சியான வாழ்க்கையை வாழலாம். சோ அதுக்காக நம்மளுக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கார். மெசேஜ் ஓவர். நான் ரிவைஸ் பண்ணிடுறேன். கடந்த 3 வாரங்களாக நாம் பார்த்தது, ஆவியானவர் என்ன கிஃப்ட் நமக்கு தந்திருக்கிறார்னு பார்த்தோம். அதாவது ஃபெலோஷிப், ஓகேவா, ஃப்ரெண்ட்ஷிப். ஹூ இஸ் ஹோலி ஸ்பிரிட், அவருடைய நிறைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தோம். போன வாரம் ஆவியானவரின் முக்கிய அம்சம் நட்பு, அதை பார்த்தோம். இன்னைக்கு போன வாரமே யாருக்கு அவர் கொடுத்துக்கிறாரு, கீழ்ப்படிபவர்களுக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். இன்றைக்கு பசுத்த ஆவிய நேரத்தில் வரும்போது எனக்கு என்ன நடக்குங்க, நான் எகிரி குதி பண்ணா பச்சுன்னு பொருள் வேணா கிடையாது, நீ பலன் அடையுவேன். அது நீ பலனை எப்படி வேணா ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கலாம். ஆனா அவர் எதிர்பார்க்கறது எதுக்கு பலன் கொடுக்குற, நீ சாட்சியா வாழணும், அதுக்குதான். ஓகே. சோ வருகிற நாட்களில் ஒரு சின்ன டீசர் விட்டுறேன். வருகிற நாட்களில் நாம் பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னி. ஓகே. பரிசுத்த ஆவியானவரை பெற்ற பின், அவர் அனுபவித்த பின், சாதாரணமான மக்கள் எப்படி அசாதாரணமான காரியங்களை செய்தார்கள் என்பதை வருகிற நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் டீப் ஜேர்னி இருக்குது, பயணம். சோ பி எக்ஸைட்டட், எக்ஸ்பெக்ட் a lot and come. நிறைய எதிர்பார்ப்போட வாங்க. நான் விசுவாசிக்கிறேன், யாரும் கூழ் கஞ்சி ரசம் சாம்பார்னு எதிர்பார்த்துனாரு. நம்ம எஸ்ஐசிக்கு வந்தாலே சிக்கன் பிரியாணியா, மட்டன் பிரியாணியா, பீஃப் பிரியாணியா, இதுதான் தாட் ப்ராசஸ். இன்னைக்கு எத்தனை பீஸ் எனக்கு உழப்போது, எந்த அளவுக்கு நான் நிறைவா வார்த்தையில நல்லா திருப்தியா சாப்பிட்டு போறேன். சைடு சிக்கன்னா
பிரெட் அல்வாவா இல்ல பாருங்க அப்படிதான் எதிர்பார்க்கணும். இன்னைக்கு என்ன போட போறாங்க பட்னியா? ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி தயவு செஞ்சு அப்படி வராதீங்க. நான் சொல்றேன் பாருங்க. எஸ்பெஷலி இந்த சீரீஸ்ல அப்படி வராது. எதிர்பார்த்து வாங்க. இன்னைக்கே நிறைய பேருக்கு நிறைய ஆழமான வார்த்தைகள், வெளிப்பாடுகள் வந்திருக்குது. அது ஃபீட்பேக்ல தான் எனக்கே தெரியும். எனக்கு தெரியாது. நான் ஃபீல் பண்றேன். ஃபீல் இன் மை ஸ்பிரிட். ஐ டோன்ட் நோ ஹூம் அண்ட் ஆல். ஓகே, அது ஆவியானவருக்கும் உங்களுக்கும். அடுத்த வாரங்கள்ல எதிர்பார்ப்போட வாங்க. நீங்க கல்வாரி கிரைஸ்ட் சாப்பல்ல லைவ் கூட அட்டன் பண்ணுங்க. அங்க வேற மாதிரியான பிரதிபலிப்பு போகுது. இதே வேர்டு தான் வேற ஜேர்னில போகுது. எஸ்ஐசில வேற மாதிரியான டர்ன் அரவுண்ட் ஏற்படுது. ரெண்டுத்தையும் கூட அட்டன் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. இதோட நான் ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.